substitution model example 10.14. Okay. Substitution model last நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்த்து வந்து வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னா x dx ஒரு பக்கமும் y dy ஒரு பக்கமும் அரேஞ்ச் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுவோம். அதுதான் என்னது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இது மாதிரி ரூட்டுக்குள்ள எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள x y தனித்தனியா பிரிக்க முடியாது. y dy உள்ள பக்கத்துக்கு கொண்டு போகணும், x dx எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகணும். அது மாதிரி இதை என்ன செய்ய முடியாது, ரூட்டுக்குள்ள பிரிக்க முடியாது. ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இதுக்கு தான் நம்ம என்ன செய்யறது அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மாடல் யூஸ் பண்றது. அது என்ன சப்ஸ்டியூஷன் மாடல் அப்படின்னா ரூட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை ஃபுல்லாவே வேற ஒரு லெட்டர்ல எடுத்துக்கணும். எப்படி எடுத்துட்டு போனா லாஸ்ட் நம்மள இசட்னு எடுத்துருப்போம். ஓகே, அது மாதிரி பிரிக்க முடியாம வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்குவோம், இசட் அப்படிங்கிற ஒரு லெட்டரை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேயா, சரி. நீங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வேணா ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்க. என்ன கொடுத்துருக்கோ ரூட்டுக்குள்ள அதை அப்படியே இசட்னு நான் எடுத்துக்க போறேன். ஓகேயா, அதாவது லெட் 4x plus 2y minus 1 z அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ அதுல இருந்து தான் dy by dx கண்டுபிடிச்சு இதுல கொண்டு அப்ளை பண்ணோம். dy by dx ஒன்று இருக்கு இல்லையா, இதுல அப்ளை பண்ண போறேன். இப்பெல்லாம் z எடுத்துக்கிட்டோம், அப்ளை பண்ணிடலாம். dy by dx வேணும்னா நம்ம எடுத்துக்கிட்டதுல இருந்து கண்டுபிடிக்கணும் dy by dx. இதுல இருந்து dy by dx வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 4 வச்சுக்கிட்டு x பண்ணா 1 பிளஸ் 2 அப்படியே இருக்கட்டும், y பண்ணினா dy by dx மைனஸ் நம்பரை பண்ணா 0 ஆயிரும். ரைட் சைடு z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dz by dx. x பண்ணா 1 x பொறுத்து பண்ணும்போது, y பண்ணா dy by dx, z பண்ணா என்னது dz by dx. இதுல இருந்து dy by dx நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த 2 dy by dx வச்சுட்டு 4 அந்த பக்கம் மேல கொண்டு போய்க்குவோம். 2 into dy by dx equal to dz by dx. ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா -4. இப்ப 2 அப்படியே அந்த பக்கம் டிவைட் பண்ணிடுவோமா, அதானே dy by dx நமக்கு வேணும். அப்ப 2 ஆல டிவைட் பண்ண அப்படின்னா dy by dx equal சரிப்பா. இப்ப 2 ஆல டிவைட் பண்றேன். 2 ஆல டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆயிடுச்சு dy by dx. இங்க 2 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரப்போகுது, 1/2 dz by dx. 2 ஆல டிவைட் பண்றேன் 2. இப்போ dy by dx வேணுங்கிறதுக்காக தான் முன்னால என்ன நம்பர் இருக்கோ அதால ஒண்ணு என்ன செஞ்சிருக்கேன், டிவைட் பண்ணிருக்கேன். இப்போ dy by dx பதிலா இதை தான் கொண்டு இங்க நான் அப்ளை பண்ண போறேன். இப்போ 1ல அப்ளை பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 இம்ப்ளை dy by dx பதிலா இதை அப்படியே நம்ம எடுத்துக்குவோமா, 1/2 dz by dx minus 2 equal to இதுக்குள்ள உள்ளதான் நம்ம z எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அப்ப ரூட் z. அப்ப நம்ம என்ன எடுத்துட்டோமோ அதுல இருந்து dy by dx கண்டுபிடிச்சிருக்கோம், இதுல கொண்டு அப்ளை பண்ணிருக்கோம். இதுக்கு பதிலா z எடுத்துக்கிட்டோம், அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு முன்னால சம்மு பாத்தீங்கன்னா x y dy by dx வந்திருக்கும், அதாவது x y dx dy ன்னு இருக்கும். இப்ப சம்மு எப்படி மாறி இருக்கு, y வந்திருக்கு, அதுக்கு பதிலா z வந்திருக்கும் பாரு. x வந்தா dx, z வந்தா dz. y க்கு பதிலா மட்டும் எப்படி மாறி இருக்கு, z dz மாறி இருக்கு இல்லையா. இப்ப இதுல வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணுவோம். அது என்ன வேரியபிள் செப்பரபிள்னா x dx ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணணும், z dz ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணணும். ஓகேயா, அப்படியே பிரிக்க முடியல தனித்தனியா, அதனாலதான் அங்கே வச்சு செய்ய முடியல. இங்க இது z ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப z dz ஒரு பக்கம் பிரிக்க போறேன், x dx எல்லாம் ஒரு பக்கம் பிரிச்சுட்டு என்ன செய்ய போறேன், இன்டகிரேட் பண்ண போறேன். சரி, முதல்ல இந்த நம்பர் வேணா அந்த பக்கம் கொண்டு போய்க்கோமா. என்ன வரும், 1/2 dz by dx equal to அந்த பக்கம் போனுச்சுன்னா 2 plus root z அல்லது இந்த பக்கம் +2 எப்படினாலும் எழுதிக்க. ஓகே, எப்படினாலும் செஞ்சிடலாம். இப்ப அடுத்து அந்த டிவைட்ல உள்ள 2 வேணா அந்த பக்கம் என்ன செய்யலாம், அப்படியே மல்டிப்ளை கொண்டு போயிடலாமா. dz by dx equal to 2 அந்த பக்கம் மல்டிப்ளை கொண்டு போயிடுறேன். அப்ப என்ன வந்துடும், 4 இங்க 2 வந்துருமா, 4 plus 2 root z
இப்ப தனித்தனியா பிரிக்கும் போது எக்ஸ் இங்க கிடையாது. எப்பவுமே டிஎக்ஸ் டிவைட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். டிஎக்ஸ் டிஇசட் இப்படி உள்ள எங்க இருக்கணும், மேலதான் இருக்கணும். அப்ப இந்த டிஎக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிரு, இது அப்படியே அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு வந்துருவோமா? ஏன்னா இசட் உள்ளதும் டிசட் உள்ளதும் ஒரு பக்கம் வரணும்ல. அப்ப டிஎக்ஸ் இந்த பக்கம் மல்டிபிள போயிட போது இதை அப்படியே டிவைட்ல கொண்டு வரப்போறேன். டிஇசட்டுக்கு டிவைட்ல அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 4 + 2 √z dx அந்த பக்கம் மல்டிபிள். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு பக்கம் அரேஞ்ச் ஆயிடுச்சு, எக்ஸ் கிடையாது ஆக்சுவலா. இசட் டிசட்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இன்டகிரேட் பண்ணும். ஓகே, இதை இன்டகிரேட் பண்ண போறேன். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இன்டகிரேட்டிங். இப்ப இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷன் எடுக்கணும் இல்லையா, இன்டகிரல். இந்த பக்கம் ஈஸியா நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். என்ன, இந்த பக்கம் ஈஸியா நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். இந்த பக்கம் இன்டகிரேட் பண்றதுதான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஃபார்முலா எல்லாம் கிடையாது. இதை இன்டகிரேட் பண்றப்ப என்ன அப்படிங்கிறது ஃபார்முலா கிடையாது. 1/4 + 2 என்ன செய்ய முடியாது, இன்டகிரேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை இன்டகிரேட் பண்றதுக்கு மறுபடியும் இதுக்குள்ள சப்ஸ்டிட்யூஷன் மாடல் அப்ளை பண்ணணும். ஏற்கனவே சப்ஸ்டிட்யூஷன் மாடல் அப்ளை பண்ணிருக்கோம், இப்படி வந்திருக்கு. இதை இன்டகிரேட் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யணும், இந்த ரூட்டுக்குள்ள உள்ள இசட்டை ஒரு லெட்டர்ல எடுத்துக்கிட்டு அப்படியே மாத்தினீங்கன்னா இன்டகிரேட் பண்ற மாதிரி வந்துடும். நான் அந்த ரூட்டுக்குள்ள உள்ள இசட்டை நான் எப்படி எடுத்துக்க போறேன், t² எடுத்துக்கிறேன். ரூட்டுக்குள்ள உள்ளது எப்பவுமே t² எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும். ஓகேயா, t² எடுத்துக்கிட்டு சம்ம அப்படியே டீக்கு மாத்த போறேன். அதுக்கப்புறம் எப்படி இன்டகிரேட் பண்ணுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் போட்டு காமிக்கிறேன் பாரு. சரி, என்ன செய்யறேன்னு, இசட்டை நான் t² எடுத்துக்கிறேன். இசட்டை t² நான் எடுத்துக்கிறேன். அப்ப ரூட் இசட் இருக்கு பாத்தியா, ரூட் இசட்டுக்கு மேல என்ன அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா, ரூட் இசட் வேணும்னா ரூட் இசட் வேணா வேலை என்னது, t. சரி, இப்ப இசட்டை t² எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் டீக்கு மாத்த போறோம். இப்ப டிசெட் வேணும்னா ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோமா. டிசெட் வேணும் அப்படின்னா இசட் பண்ணா டிசெட், t² பண்ணா 2t dt. இசட் பண்ணும்போது dz, t² பண்ணும்போது என்னது 2t × dt. இப்ப இது அப்படியே டீக்கு மாத்த போறேன். இன்டகிரேட் பண்ணிட்டு மறுபடியும் டீக்கு மேல என்ன அப்ளை பண்ணிக்கணும், ரூட் இசட் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, சம் இசட்ல தான் இருக்கு, இன்டகிரேட் பண்ண முடியாங்கிறக்கா நம்ம டீக்கு இப்போ மாத்த போறோம். சரி, இப்ப பாரு, இன்டகிரல் ஒண்ணு அப்ளை பண்ணப்பா. dz க்கு பதிலா என்னது 2t dt, 2t dt divided by 4 + 2 root z அப்படினாலே வேல்யூ என்னது, t தானே, t. ரைட் சைடு அப்படியே இருக்கு, இன்டகிரல் dx. இது எப்படி சார் இப்ப நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம்னா, முதல்ல இங்க உள்ள 2ஐயும் இங்க உள்ள 2ஐயும் காமனா எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாமா. ஒரே ஸ்டெப்ல செய்ய போறோம் பாரு. இங்க 2ஐ காமனா எடுத்துக்க, இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடு. இப்போ மிச்சம் என்ன இருக்கு மேல, t dt. இங்க 2ஐ காமனா எடுத்தாலே கேன்சல் பண்றோம். இப்போ 2ஐ எடுத்தாச்சு அப்படின்னா 2, இங்க 2 எடுத்தாச்சு மிச்சம் என்ன இருக்கும், t = இன்டகிரல் dx. இப்ப இதை நம்ம எப்படி இன்டகிரேட் பண்றது, அப்படின்னா கீழே 2 + d கூட d + 2 மாத்தி எழுதிக்கலாம்ல. இது எப்படி மாத்தி எழுதிக்கலாம், நம்ம ரெண்டு ஒண்ணு தானே, t + 2னாலும் 2 + 3 ஒண்ணுதான். சரி இருக்கட்டும். இப்ப மேல t இருக்கு பாத்தியா, இந்த t நம்ம என்ன செய்ய போறோம்னா, t மட்டும் தானே இருக்கு, எந்த dt இருக்குல்ல. இப்ப இந்த t கீழே உள்ளது மாதிரி வர்ற மாதிரி மாத்து. அப்ப எப்படி மாத்தலாம், 2ஐ இங்க ஆட் பண்ணிக்கிட்டு 2ஐ மைனஸ் பண்ணா வேல்யூ சேஞ்ச் ஆகாது இல்லையா. என்ன இருக்கோ அதே மாதிரி மாத்திட்டேன்னா ஈஸியா இன்டகிரேட் பண்ணிடலாம். இங்க மேல t மட்டும் தான் இருக்கு, கீழே t + 1 இருக்கு. அப்ப நீ என்ன செய்ய, +2ஐ இங்க ஆட் பண்ணிக்க, அதே 2ஐ மைனஸ் பண்ணிக்க. 2 2 கேன்சல் ஆகி ஏற்கனவே இருக்கிறதானே அப்படியே வரும். இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன், தனித்தனியா டிவைட் பண்ணு. தனித்தனியா அப்படியே டிவைட் பண்ண போறேன். t + 2 t + இது ஒரு டேர்ம் எடுத்துக்கோ. இதே டிவைட் பண்ணீங்கன்னா ஒண்ணா, -2/t + 2 × dt = dx. இப்ப இன்டகிரேட் பண்ணும்போது 1ஐ ஈஸியா இன்டகிரேட் பண்ணலாம். வெளியில dt இருக்கு, அப்ப 1ஐ இன்டகிரேட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க அப்ப. யாராச்சும் 1ஐ இன்டகிரேட் பண்ணா t, dt இருக்கிறதுனால t. ஓகே, 2 அப்படியே இருக்கட்டும். 1/t + 2 க்கு என்ன ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா, 1/t + 2. 1/t னா என்ன ஃபார்முலா, log மாடு. அதேதான் 1/t + 2 அப்படின்னாலும் log mod t + 2.
மாடுலஸ் இல்லாம தான் இதுக்கு முன்னால சம்பளம் எல்லாம் எழுதிருப்போம் நம்ம ஞாபகம் இருக்கா 1/x வெறும் log x எழுதிருப்போம் ஒரு சில சம்மு மட்டும் பாத்தீங்கன்னா மாடுலஸ்ல ஆன்சர் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணணும் என்ன மாத்தி செஞ்சா தப்பு கிடையாது ஆனா முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும் புக்ல இருக்க மாதிரியே ட்ரை பண்ணணும் இந்த சம்மு இதுக்கு அடுத்த சம் மட்டும் லாக் மாடுலஸ் தான் நம்ம இன்டகிரேட் பண்ற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்த எக்ஸசைஸ்ல அதே மாதிரி ஃபுல்லாவே லாக் மாடுலஸ் மாதிரி தான் வரும் இதுக்கு முன்னால பார்த்த சம்ல பார்த்து என்னாச்சு எல்லாத்துலயுமே வெறும் லாக் தான் எழுதிருப்போம் மாடுலஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் ஓகே இதுவும் இதுக்கு அடுத்த சம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க மாடுலஸ் யூஸ் பண்ணிருப்போம் நான் போட்டோ எடுத்து அனுப்பும்போது கூட இதுல பாத்தீங்கன்னா மாடுலஸ் இல்லாம தான் போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பேன் மறுபடியும் நான் சேஞ்ச் பண்ணி அனுப்புறேன் அந்த செம்ம இப்ப 2 இடத்துல மாடுலஸ் மட்டும் என்ன கான்செப்ட் படி நம்ம மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணுவோம் சரி இப்போ இது பண்ணும்போது 1/t + என்ன ஃபார்முலா log மாடுலஸ் t + 2 ரைட் சைடு இன்டகிரல் dx னா வேல்யூ என்ன வரும் இதுல பாப்போம் x ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போறேன் c இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இன்டகிரேட் பண்ணியாச்சு இல்லையா t க்கு பதிலா நம்ம எடுத்துக்கிட்டதை அப்ளை பண்ணு என்னது √z அப்ப √z -2 log modulus √z + 2 equal to x + c t க்கு பதிலா எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சிருக்கேன் √z அடுத்து இதோட முடியல z க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ அதை ஃபைனலா முடிக்கணும் இதுதான் ரெண்டு சப்ஸ்டிட்யூஷன் யூஸ் பண்ணிருக்கோம் முதல்ல இதை z ன்னு எடுத்துக்கிட்டோம் மறுபடியும் t ன்னு எடுத்துட்டு ஒர்க் பண்ணிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் t ன்னு உள்ளதை அப்ளை பண்ணிருக்கேன் z ல இப்போ z க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணிக்கணும் இது அப்படியே என்ன இருக்கு ரோ 4x + 2y - 1 அதே மாதிரி -2 log root z க்கு பதிலா 4x + 2y - 1 + 2 இருக்கு equal to x + c இது வரைக்கும் முடிக்கணும் சப்ஸ்டிட்யூஷன் மாடல்ல இங்க ரெண்டு சப்ஸ்டிட்யூஷன் யூஸ் பண்ணிருக்கோம் இங்க ஒண்ணு அதுக்கப்புறம் t ன்னு எடுத்துட்டு இன்டகிரேட் பண்ண முடியலங்கிறதுனால t ன்னு எடுத்துட்டு மாத்திருக்கோம் இதுல இம்பார்ட்டன்ஸ் அப்ப என்ன அப்படின்னா மாடுலஸ் யூஸ் பண்ணி இருக்கும் இதுக்கு முன்னால சம் எல்லாத்துலயுமே லாக் வெறும் மாடுலஸ் இல்லாம தான் எழுதிருப்போம் லாக் பிராக்கெட்ல மட்டும் இந்த சம் அடுத்த சம் பாத்தீங்கன்னா மாடுலஸ்ல ஆன்சர் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரியே ட்ரை பண்ணணும் ஓகேயா சரி அடுத்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாடுலஸ் தான் ஃபார்முலா வரும் என்ன சரி இதுல ஏதாவது டவுட் இருக்கா தம்பிங்களா டவுட் இருக்கா சரி இந்த சமம் மறுபடியும் நான் போட்டோ எடுத்து அனுப்பிவிடுவேன் இந்த சமம் மட்டும் எதுக்காக போட்டோ எடுத்து அனுப்பிவிடுறேன் இந்த இடத்துல மாடுலஸ் இல்லாம நான் எழுதிருப்பேன் உனக்கு அனுப்பும்போது ப்ராக்கெட் மட்டும் போட்டிருப்பேன் மாடுலஸ் போட்டு போட்டோ எடுத்து அனுப்பிவிடுவேன் ஏன்னா இருக்கிற மாதிரி சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இன்னும் அனுப்பல சார் இன்னும் அனுப்பலையா சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் அனுப்பல சரி ஒரு சில சம்பளம் மட்டும் மாடுலஸ் இல்லாம இருக்குண்டா லாக் மாடுலஸ் இல்லாம யூஸ் பண்ணிருப்போம் என்ன அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணு கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா மாடுலஸ் போட்டுரு ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்க இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட் சரி அடுத்து 10.15 இன்டகிரேட் பண்ற மட்டும் தானே சம்மு இந்த மாதிரி மாறும் நீங்க டீன் எடுத்து செஞ்ச மத்தியா ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு மாதிரி வரும் இன்டகிரேட் பண்ற மட்டும் இப்போ இதை பாரு அதே மாதிரி தான் dx இப்படி கொடுத்துருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த xy தனியாலாம் பிரிக்க முடியாது xdx ஒரு பக்கம் y ஒரு பக்கம் தனியா பிரிக்க முடியாது இல்லையா அப்ப சப்ஸ்டிட்யூஷன் மாடல் யூஸ் பண்ணணும் சப்ஸ்டிட்யூஷன் மாடல் எப்படி சார் யூஸ் பண்றதுன்னா மேல x - y இருந்து கீழே x - y ஒரே மாதிரி இருந்தா அதுக்கு மேல z ன்னு எடுத்து வந்துதான் ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி இருக்கு அல்லது ரூட்டுக்குள்ள வருது அப்படின்னா வருது பாத்தியா அதைத்தான் அப்படியே ஃபுல்லா நீ எப்படி எடுத்துக்கணும் இசட்னு எடுத்துக்கணும் இப்ப ரெண்டு இடத்துல மேலே இருக்கு கீழே இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி உள்ளதை இசட்னு எடுத்துக்கிட்டு சம்ம அப்படியே முதல்ல மாதிரி மாத்த போறேன் ஓகேயா சரி இப்ப என்ன செய்ய இது ஈக்குவேஷன் மட்டும் இருக்கட்டும் இந்த x - y மட்டும் நம்ம எப்படி எடுத்துக்குவோம் இசட்னு எடுத்துக்குவோம் இல்ல x - y = z இதுல இருந்து தான் dydx கண்டுபிடிச்சு கொண்டு அப்ளை பண்ணணும் இல்லையா இப்போ முதல் சம்ல செஞ்ச மாதிரியே x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 y டிஃபரன்ஷியேட் பண்றேன் dy/dx இந்த பக்கம் z டிஃபரன்ஷியேட் பண்ணு dz/dx எல்லாத்தையும் x பொறுத்தே டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன் y பண்ணா dydx z பண்ணா என்னது dz/dx இதுல இருந்து தான் dydx கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணனும் dydx வேணும்னா -dydx அந்த பக்கம் கொண்டு போனா பிளஸ் ஆயிரும் dy/dx
dz by dx வந்தா மைனஸா, அப்ப 1 minus dz by dx. இப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1ல கொண்டு அப்ளை பண்ண போறேன். 1 implies dy by dx பதிலா அப்ளை பண்ணுவோமா? 1 minus dz by dx equal to x minus a தான் நம்ம z ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப z plus 5 2 into z அது 2 into z plus 7. இப்ப சம் வந்து xy ல இருந்து dxy ன்னு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா y வந்திருக்கா இல்ல z ன்னு வந்திருக்கும். ஓகேயா? சரி. இப்ப இதுல நம்ம என்ன செய்ய போறோம்? x dx ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ண போறோம், z dz ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல இந்த ஒரு நம்பர் இருக்கு பாத்தியா, அதை அந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு போய்க்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஒன்னு அந்த பக்கம் கொண்டு போய்க்குவோமா? மைனஸ் dz by dx ஈக்குவல் டு நம்பர் வேணா மைனஸ் ஒன்னா z plus 5 divided by 2z plus 7 minus 1. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் dz by dx ஈக்குவல் டு மேல அப்படியே இருக்கட்டும் z plus 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2z into minus 1 னா minus 2z 7 into minus 1 னா minus 7 divided by 2z plus 7. Next minus dz by dx equal to z இங்க பாத்தீங்கன்னா minus 2z இருக்கு. அப்ப வேல்யூ என்ன வர போகுது? minus z 5 minus 7 அப்படின்னா வேல்யூ என்ன வருது? minus 2 divided by 2z plus 7. இதுல கூட அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மைனஸை காமன் எடுக்கலாமா? மைனஸை காமன் எடுத்துட்டீங்கன்னா இது பிளஸ் ஆயிரும்ல, ரெண்டுலுமே மைனஸ் இருந்துச்சு, காமன் எடுத்தா பிளஸ் ஆயிருச்சு. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடு. இப்ப dx அந்த பக்கம் கொண்டு போயிரு, dz இருக்கனால z உள்ள இந்த பக்கம் கொண்டு வா. ஓகே, dx எப்பவுமே மல்டிபிள் தான் இருக்கணும், dz இருக்கனால இது அப்படியே அந்த பக்கம் வரணும் இல்லையா? சரி, இப்ப dx இந்த பக்கம் மல்டிபிள் போயிருச்சு, இது அப்படியே இந்த பக்கம் வரும்போது டிவைட்ல உள்ளது மேல போயிரும், மேல உள்ளது எங்க வந்துடும்? கீழே வந்துடும் இல்லையா? அப்ப 2z plus 7 மேல 2z plus 7 மேல z plus 2ங்கிறது கீழே வந்துருச்சு into dz. dx அந்த பக்கம் போயிருச்சுன்னா என்ன மட்டும் இருக்கும்? dx மைனஸ் தான் கேன்சல் பண்ணிட்டோமே, இது மல்டிப்ளை இது டிவைட்ல வந்துருச்சு into dz இருக்கு, dx இந்த பக்கம் மல்டிப்ளை. இப்ப x ஒரு பக்கம் போயிருச்சு, dx ஒரு பக்கம் போயிருச்சு, z dz தான் ஒரு பக்கம் போயிருச்சு. இப்ப நான் இன்டகிரேட் பண்ண போறேன். ஓகேயா? இப்ப இன்டகிரேட் பண்ண இன்டகிரேட் பண்றப்பதான் ஒவ்வொரு சமம் ஒரு மாடல். போன சம்ல பாத்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள z இருந்துச்சு, டீன்னு எடுத்துட்டு ஒர்க் பண்ணோம், சப்ஸ்டிட்யூட் மாடல் யூஸ் பண்ணோம். இங்க நம்ம என்ன சார் செய்ய போறோம் அப்படிங்கறத பார்ப்போம். இங்க நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, முதல்ல z plus 2 இருக்கு பாத்தியா, அதே மாதிரி மேல வர ட்ரை பண்ண போறேன். உங்களுக்கு புரியுதா? இந்த z plus 2 மாதிரி முதல் சம்ல எப்படி செஞ்சோம், t plus 2 இருந்துச்சு, அதே மாதிரி மேல வர ட்ரை பண்ணோம் இல்லையா? அப்ப டிவைட் பண்ணும்போது ஈஸியா இன்டகிரேட் பண்ற மாதிரி வந்துச்சு. இந்த 2z plus 2 மாதிரியே மேல வர்றதுக்கு என்ன சார் செய்யறது அப்படின்னா, முதல்ல இந்த 7 என்ன செஞ்சுக்க 4 plus 3 ன்னு எழுதிக்க. 7 4 plus 3. ஏன் அப்படி எழுதுறேன்னா 2z plus 4 plus 3 plus 4 இருக்கு பாத்தியா, இந்த 2 4ல 2 எடுத்துட்டீங்கன்னா z plus 2 அடுத்த ஸ்டெப்ல வந்துரும். இங்க இருக்கிற மாதிரி மேல வரணும்ல. ஓகே, நான் என்ன செய்யறேன்னு பாத்துக்கப்ப, மேல அப்படியே இருக்கு இன்டகிரல் 2z, இந்த 4 நான் எப்படி எழுதிக்க போறேன்? கீழே உள்ளத 2 ஆல மல்டிப்ளை பண்ணி மேல இருக்குல்ல 2z ன்னு, இங்க மல்டிப்ளை பண்ணா 4 தான் மேல இருக்கணும். அதனால 4 plus 3 மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4 plus 3 ன்னு ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிவைட்ல அப்படியே தான் இருக்கு, யாரோ மீட் பண்ணாம இருக்கு, மீட் பண்ணு. சரி, dz பண்ணாம இருக்க, மீட் பண்ணு. இந்த மாதிரி மேல வரது நான் ட்ரை பண்ணிருக்கேன். என்ன நோண்டிட்டு இருக்குன்னு தெரியல. சரி பாத்துக்க, கீழே உள்ளது வர மாதிரி மேல வரதுக்கு ட்ரை பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், 2 ஆல மட்டும் பண்ணி மேல இருக்கு 2z, இதை 2 ஆல மட்டும் பண்ணா 4 தானே வரணும். அதுக்காக 7 4 plus 3 போல மாத்திக்கிட்டேன். டிவைட்ல அப்படியே இருக்கு, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும், இன்டகிரல் dx. இப்ப ரெண்டுல 2 காமனா எடுத்துரு, 2 காமனா எடுத்தீங்கன்னா இதே மாதிரி மேல வந்துடும், அப்பதான் இன்டகிரேட் பண்ண முடியும். 2 காமனா எடுக்கும்போது 2 எடுத்துட்டீங்கன்னா z plus 2 plus 3 அப்படியே இருக்கு, divided by z plus 2 into dz equal to dx. இப்ப 1 1 செப்பரேட்டா டிவைட் பண்ண போறோம்.
ஒன்னு செப்பரேட்டா டிவைட் பண்ணும்போது இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும் 2 மட்டும் இருக்குமா ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது 3/z+2 into dz integral dx. இப்ப இன்டகிரேட் பண்ண போறேன் நம்பரை இன்டகிரேட் பண்ணும்போது dz இருக்கு மல்டிபிள்ல அப்ப என்ன செய்யணும் z மல்டிப்ளை பண்ணிக்கணும் z ஆல மல்டிப்ளை பண்ணா போதும் அப்ப 2z ஓகே 2z செஞ்சுட்டேன் நம்பரை அப்படியே வச்சுக்கிட்டு 1/z+2 1/z க்கு என்னவோ அதே தான் 1/z+ நாலும் z மைனஸ் நாலும் 1/z க்கு log மாடுலஸ் தானே இங்க log மாடுலஸ் z+2 இந்த ரெண்டு சம்ல தாண்டா அந்த log மாடுலஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்டா இதுக்கு ஃபுல்லாவே இதுக்கு முன்னால சம்ல எல்லாம் மாடுலஸ் யூஸ் பண்ணல ஞாபகம் வச்சுக்க சரி இந்த ரெண்டு சம்ல மாடுலஸ் யூஸ் பண்ற சப்ஸ்டிட்யூஷன் மாடல்ல உள்ள சம்ல இந்த சம்ல யூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் மாடல் யூஸ் பண்ணிருக்கேன் log யூஸ் பண்ணல சரி ஈக்குவல் அந்த பக்கம் இன்டகிரல் dx னா வேல்யூ என்னது x ஒரு கான்ஸ்டன்ட் c ஆட் பண்ண போறேன் அப்ப இன்டகிரேட் பண்றதுக்கு மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் கீழ உள்ளது மாதிரி மேல கொண்டு வரதுக்கு முதல்ல 4+3 ன்னு எழுதிக்கிட்டு 2 காமனா எடுத்துட்டு டிவைட் பண்ணினாக்க இது மாதிரி வந்துடும் ஈஸியா நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம் இப்ப இன்டகிரேட் பண்ணியாச்சுன்னா z க்கு பதிலா கொண்டு மறுபடியும் அப்ளை பண்ணணும் நம்ம என்ன எடுத்துக்கோமோ அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் பார் 2 into z க்கு பதிலா x minus y தானே x minus y plus 3 log z க்கு பதிலா x minus y plus 2 equal to x plus 3 இது வரைக்கும் நம்ம முடிக்கணும் இல்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும் இல்ல சார் சரி முதல்ல மாதிரி தான் சக்சஸ் மாடல் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீ இதில் எடுத்துட்டா போதும் ஃபுல்லா எடுக்க தேவையில்லை ஃபுல்லா எடுக்க கூடாது எனக்கு கீழே ஃபுல்லா வராது இதே மாதிரி பாத்துக்க ஒரே மாதிரி இருக்குதான் இது இந்த ரெண்டு சம்லையும் மாடுலஸ் யூஸ் பண்றோம் ஃபார்முலால லாகுக்கு அப்புறம் ஓகேயா முன்னாள் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க படிக்கும் போது புக் கான்செப்ட் இருக்கு அதனால அது வரைக்கும் முடியும் நம்ம ட்ரை பண்றோம் சரி அடுத்து 10.16 பார்ப்போம் dy by dx equal to 3x plus y plus 4 whole square இருக்கு முதல்ல சொன்ன மாதிரியே இதுல உள்ள xy தனியா எல்லாம் பிரிக்க முடியாது xy தனியா பிரிக்க முடிஞ்சாதான் வேரியபிள் செப்பரபிள் பிரிக்க முடியல அப்படின்னாலே இது ஃபுல்லாவே நம்ம அப்படியே z ன்னு எடுத்துக்க வேண்டியதான் ரூட்டுக்குள்ள இருந்தாலும் சரி மாதிரி ஹோல் ஸ்கொயர் என்ன இருந்தாலும் சரி இதை ஃபுல்லா z ன்னு எடுத்துக்கிட்டு செம்ம எப்பவும் முதல்ல மாதிரி ஒர்க் பண்ணுவோம் சப்ஸ்டிட்யூஷன் மாடல் யூஸ் பண்ண போறேன் சரி முதல்ல ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே என்ன கொடுத்துருக்கோ அதை z ன்னு எடுத்துக்கோமே 3x plus y plus 4 equal to z இதுல இருந்து dy by dx வேணா ரெண்டு பக்கமா டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் x பொறுத்து பண்ணு 3 அப்படியே வச்சுக்கிட்டு x பண்ணா என்ன ஆயிரும் 1 பிளஸ் y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx நம்பரை பண்ணினா வேல்யூ என்ன ஆயிரும் 0 ரைட் போறேன் z பண்ணினா dz by dx அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு z பண்ணா dz by dx இப்ப dy by dx இதுல இருந்தா கண்டுபிடிச்சு அப்ளை பண்ண போறோம் இப்ப dy by dx வேணா 3 அந்த பக்கம் கொண்டு போயிருவோமா dy by dx வேணா அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா dz by dx minus 3 அப்படியே கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்றேன் 1 implies dy by dx வேலை அப்படியே எழுதுறேன் dz by dx minus 3 ரைட் சைடு என்ன இருக்கு அது z ன்னு எடுத்துட்டோம் இல்லையா அப்ப என்ன வரப்போகுது இங்க z ஸ்கொயர் அப்ப சம்ம எப்பவும் போல z dz ன்னு ஒரு மாதிரி மாத்திருக்கேன் y ல உள்ளது வந்திருக்காதீங்க இப்ப தனித்தனியா அரேஞ்ச் பண்ணணும் z dz ஒரு பக்கம் x dx ஒரு பக்கம் மாதிரி அரேஞ்ச் பண்ண போறேன் அதுக்கு மேல பிளஸ்லயே மைனஸ்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ரைட் சைடு கொண்டு போய்க்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் சேஞ்ச் பண்ணுவோம் இப்ப dz by dx equal to 3 அந்த பக்கம் வேணா பிளஸ் 3ன்னு போட்டுக்கலாம் இல்ல 3 3 போட்டாலும் தப்பு கிடையாது 3 பிளஸ் கூட எழுதிக்கலாம் எல்லாம் ஒண்ணுதான் இப்ப dx மல்டிப்ளை கொண்டு போயிரு இது ஃபுல்லா அப்படியே அந்த பக்கம் டிவைட்ல கொண்டு வரலாம் z உள்ளது மீனிங்ல இந்த z மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்து dz அது dx இந்த பக்கம் கொண்டு போக முடியாது அதனால என்ன செய்யறேன் dx மல்டிப்ளை கொண்டு போயிட்டு இது அப்படியே டிவைட்ல கொண்டு வரேன் அப்ப dz இது அப்படியே டிவைட்ல வந்துரும் இல்லையா 3 plus z ஸ்கொயர் இப்ப dx இந்த பக்கம் மல்டிப்ளை போயிருமா
இப்போ dx பக்கம் மல்டிபிள் போயிருச்சு, இது அப்படியே இந்த பக்கம் டிவைல கொண்டு வந்துட்டோம். இப்போ இன்டகிரேட் பண்ணுவோம். x dx ஒரு பக்கம் மாதிரி அரேஞ்ச் ஆயிருச்சு, z dz ஒரு பக்கம் அரேஞ்ச் ஆயிருச்சு இல்லையா? இன்டகிரேட் பண்றேன், இன்டகிரேட்டிங். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது 1 இதை நான் எப்படி மாத்த போறேன்னு பாரு. இந்த 3 நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன், நமக்கு ஃபார்முலா படி வர்றதுக்காக இந்த 3 வந்து √3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? √3 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? √2 ஸ்கொயர் கேன்சல் 3 வந்துரும்ல, பிளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகிரல் dx. இப்ப நீ தான் சொல்ல போற 1 இது என்ன மாடல்ல இருக்கு? இது என்ன மாடல்? a square plus b square. a square plus 1/a square plus x square. என்ன ஃபார்முலா நேரா எழுத முடியுமா? என்ன ஃபார்முலா? dx வந்து பக்கம் எழுதிருக்கேன். 1/1 plus x square என்ன ஃபார்முலா? tan inverse x. 1/a plus x square என்ன ஃபார்முலா? 1/a tan inverse x by a. இதான் ஃபார்முலா. 1/a tan inverse x by a அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்ப யூஸ் பண்ணும்போது 1/a ஏன்னா √3 இங்க a ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏங்கிறது √3. இப்ப 1/a tan inverse x by a, x னா z. இப்ப z by √3 வந்துருமா? 1/a tan inverse x by a மாடல். இந்த பக்கம் இன்டகிரல் dx பண்ணா எப்பவும் போல x கான்ஸ்டன்ட் c ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், இன்டகிரேட் பண்ணியாச்சு. இதுல கொண்டு போய் z க்கு பதிலா மட்டும் நம்ம எடுத்துட்டு அப்ளை பண்ண வேண்டியதுதான். therefore 1/√3 tan inverse z க்கு பதிலா 3x plus y plus 4 z க்கு பதிலா by √3 equal to x plus c. அவ்வளவுதான். ஃபார்முலா இங்க மக்கப் பண்ணி வச்சிருக்கோம், நீ இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா தம்பி? இல்ல புரிஞ்ச டவுட் இருக்கா? புரியுது சார். சரி, இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் பார்த்தோம்டா. அந்த வேரியபிள் செப்பரபிள்ல சப்ஸ்டிடியூஷன் மாடலுக்கு முன்னால பார்த்தது ஒண்ணு, சப்ஸ்டிடியூட் பண்ணி தனித்தனியா பிரிக்கக்கூடியது ஒண்ணு. ரெண்டுமே வேரியபிள் செப்பரபிள் மாடல் தான். இப்ப அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த மாடல் ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா இருந்தா சமப்படித்தான சமன்பாடுன்னு சொல்லுவோம் தமிழ் மீடியத்துக்கு. சமப்படித்தான சமன்பாடு முதல்ல பார்த்தது வேரியபிள் செப்பரபிள் அப்படின்னா என்னது? மாறிகள் பிரிக்கக்கூடிய மாடல் அது. இது சமப்படித்தான சமன்பாடு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா இருந்தா எப்படி ஒர்க் அவுட் பண்றது, அது வேற மாடல். அந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சமப்படித்தான சமன்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்குது. எங்கன்னா 8th சாப்டர்ல இருக்கு. அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இருந்தா அதை நான் சொல்லிடுறேன். இப்ப f of x, y இருக்கு பத்தியா, ஒரு xy ல ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்க. அதுல கொண்டு போய் x க்கு பதிலா tx, y க்கு பதிலா ty ன்னு கொண்டு போட்டு பார்க்கணும். f of tx, x க்கு பதிலா tx, y க்கு பதிலா ty ன்னு ஏதோ ஒரு லெட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணி செஞ்சிருக்கேன். ஓடும்போது அந்த t பவர்ல உள்ளது எல்லாத்தையும் காமனா எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் எழுத முடிஞ்சதுன்னா f of xy அப்படிங்கிறது ஒரு xy ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், xy ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சார்பு. அதுல கொண்டு x க்கு பதிலா tx ன்னு போடுறேன், y க்கு பதிலா ty ன்னு போடுறேன். போடும்போது அந்த t ல உள்ளது எல்லாத்தையும் காமனா எடுக்க முடியும் வெளியில, திரும்ப அதே ஃபங்க்ஷன் இருக்கும். அதான் மீனிங். t பவர் n அப்படின்னா t பவர்ல என்ன வேணாலும் 2 3 என்ன வேணாலும் இருக்கலாம். t ல உள்ளது எல்லாத்தையும் வெளியில எடுத்துறணும், xy ல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் தான் ஹோமோஜீனியஸ் சமப்படித்தான சமன்பாடு. அதோட டிகிரி படிங்கிறது இங்க பவர்ல உள்ளது. இப்ப நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்படி எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது வேற மாடல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது ஹோமோஜீனியஸ் சமப்படித்தான சமன்பாடுங்கிறது வேற மாடல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல சொல்றதை கவனிச்சுக்க. ஒரு கொடுத்துக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு x ஸ்கொயர் xy into dx ஈக்குவல் டு y ஸ்கொயர் இப்படி இருக்கு.
ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். எக்ஸ் இருக்கும், டிஎக்ஸ் இருக்கும், டிஎக்ஸ் டிஒய் இப்படி எல்லாம் கலந்துருக்கும். இது ஹோமோஜீனியஸானு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த பிளஸ்ல மைனஸ்ல எப்படி இருந்தாலும் சரி, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம்னு அர்த்தம். ஓகே, பிளஸ்ல மைனஸ்ல இது மாதிரி உள்ளதெல்லாம் தனித்தனி டேர்ம். டிவைட்ல வந்தாலும் தனித்தனியா உள்ள பிளஸ்ல உள்ளதெல்லாம் தனித்தனி டேர்ம். இதுல ஒவ்வொரு டேர்ம்லையும் பாத்தீங்கன்னா டிகிரி படி சமமா இருக்கும். ஒவ்வொரு டேர்ம்லையும் டிஎக்ஸ் டிஒய் விட்டு மற்றபடி எக்ஸ்ஒய்னு இருக்கும் பாத்தியா, அதுக்கு பவர்ல உள்ளதை மட்டும் பாத்தீங்கன்னா டிகிரி சேமா இருக்கும். அது என்ன டிகிரி சேம் அப்படின்னா, இப்ப எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், பவர்ல என்ன இருக்கு 2, பவர்ல 2 இருக்கா, டிகிரி 2 படி 2ன்னு அர்த்தம். இங்க எக்ஸுக்கு பவர்ல 1, ஒய்க்கு பவர்ல 1 மல்டிபிள் இருந்தா படி என்ன செய்யணும், கூட்டிக்கணும். புரியுதா? இங்க 1 இங்க 1 அப்படின்னா இப்ப 1 + 1 என்ன இருக்குன்னு அர்த்தம், 2 இருக்கு. இப்ப இங்க 2 இருக்கு, இங்கே பவர்ல என்ன இருக்கு 2 இருக்குன்னு மீனிங் டிகிரி. அதே மாதிரி இங்க பாரு ஒய்க்கு பவர்ல என்ன இருக்கு 2. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே டிகிரி எப்படி இருக்கு, சேமா இருந்தா அதுதான் சமப்படித்தான சமன்பாடு, ஹோமோஜீனியஸ் மாடல். ஓகே நான் சொல்றது. இப்ப சப்போஸ் இதே இடத்துல ரூட்டுக்குள்ள கூட அப்படி இருக்கலாம். ரூட் y/4 இருக்குன்னு வச்சுக்க, ரூட் y/4 பவர்ல 4 இருக்குன்னு சொல்லக்கூடாது. ரூட் 2 இல்லப்போ y² தானே வரும். இப்ப பவர்ல 2 தான் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் 2 2 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன மாடல், சமப்படித்தான சமன்பாடு, ஹோமோஜீனியஸ். சரி, அது ஹோமோஜீனியஸா இருந்தா எப்படி சார் நம்ம ஒர்க் அவுட் பண்றது, என்ன அது ஹோமோஜீனியஸா இருந்தா எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னா, நான் சொல்ற ப்ரொசீஜரை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேங்கிறத பாத்துக்க. இப்ப இந்த இடத்துல பவர்ல 2 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ஒய்க்கு பவர்ல என்ன இருக்கு 1 + 1 2 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இங்க ஒய்க்கு பவர்ல 2 இருக்கனால இங்க பவர்ல என்ன இருக்கு 2 இருக்கு. சப்போஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கிட்ட ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்காக y/x இருக்குன்னு வச்சுக்க, இங்க என்ன தெரியுமா டிகிரி இருக்குன்னு அர்த்தம், மேல 1 இருக்கா கீழே 1 இருக்கா, ரெண்டு கேன்சல் ஆகுற மாதிரி. புரியுதா? அப்ப டிகிரி என்னது 0ன்னு அர்த்தம். y/x இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டிகிரி என்னது 0, எதுவுமே கிடையாது. இது என்ன சொல்றது, டிகிரி வந்து இந்த இடத்துல என்ன கிடையாது, y/x இருந்தா இங்க பவர்ல 1 இங்க பவர்ல 1 அப்படின்னா டிகிரி /1 இருக்கனால என்ன இருக்காது, டிகிரி கிடையாது. y/x இருந்தா ஞாபகம் வச்சுக்கோ. சரி இருக்கட்டும். இப்ப ப்ராப்ளம் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றேன், கொஞ்சம் பாரு. முதல்ல இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன் இருக்கு பாத்தியா, இதை நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் dy/dx ஈக்குவல்னு முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ செய்ய போறது இத dy/dx ஈக்குவல்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சரி. செகண்ட் இத dy/dx ஈக்குவல்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ஸ்டெப் இதுல கொண்டு போய் dy/dx ஈக்குவல் சேஞ்ச் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க x இருக்கும் y இருக்கும் அப்படி எல்லாம் கலந்து இருக்கும். இதுல செகண்ட் நீ செய்ய போறது என்ன அப்படின்னா, yக்கு பதிலா vx ன்னு அப்ளை பண்ணணும். y = v அப்படின்னு ஏதோ ஒரு வேரியபிள், ஏதோ ஒரு மாறி vx அப்படின்னு அப்ளை பண்ணணும். இதான் ரூல், ஒர்க் அவுட் பண்றதுக்கான ரூல். ஓகே, முதல்ல dy/dx ஈக்குவல்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் செய்ய போறது என்னது, yக்கு பதிலா என்ன அப்ளை பண்றேன், vx ன்னு அப்ளை பண்றேன். dy/dx அப்படின்னா மேல இருக்கக்கூடிய y = v இன்டு கீழே உள்ளதுன்னு அப்ளை பண்றோம்னு அர்த்தம். y = vx அப்படின்னு இதுல அப்ளை பண்றேன். ஓகே, இதுல அப்ளை பண்ணும்போது சம் v-லையும் x-லையும் மட்டுமே மாறிடும். ஏன்னா yக்கு பதிலா தான் நம்ம அப்ளை பண்றோமே, புரியுதா? yக்கு பதிலா அப்ளை பண்ணிட்டா அப்ப v-லையும் x-லையும் மட்டுமே மாறிடும். அப்ப v-லையும் x-லையும் மட்டும் மாறிடும் அப்படின்னா v dv ஒரு பக்கமும் x dx ஒரு பக்கமும் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணணும். அப்ப என்ன வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் யூஸ் பண்ணணும். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் எல்லாத்துலயும் வருது. சரி புரியுதா? இங்க ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது என்னது, இதுல ஃபர்ஸ்ட் வேரியபிள் செப்பரபிள் தனித்தனியா பிரிச்சு இன்டகிரேட் பண்ண முடியாது. x dx ஒரு பக்கம் y dx ஒரு பக்கம் தனித்தனியா பண்ணினா செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அதனால dy/dx எழுதி வச்சுக்கிட்டு இதுல கொண்ட yக்கு பதிலா vx ன்னு அப்ளை பண்றேன். vx அப்ளை பண்ணும்போது v x மட்டும் தான் சமல வரும். அதே மாதிரி dv dx ன்னு சமல வந்துரும். நீ v dv ஒரு பக்கம் x dx ஒரு பக்கமும் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணணும். இது நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த மாடல். இப்ப இதுல ஒரு கொடுக்கக்கூடிய டிகிரி சேமா இருந்துச்சுன்னா, டிகிரி சேமா இருந்தா dy/dx ஈக்குவல்னு எழுதுறோம். அல்லது சம்மு ஃபுல்லாவே எங்கேயுமே x y ன்னு வரக்கூடாது, எல்லா இடத்துலயும் y/x ன்னு வந்தாலும் எல்லா இடத்துலயுமே y/x ன்னு இருக்கும், எங்கேயுமே y x ன்னு தனியா இருக்காது. அது மாதிரி இருந்தாலும் dy/dx ஈக்குவல்னு தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல டிகிரி என்ன இருக்கேன் 0, இது மாதிரி இருந்தா டிகிரி 0. அப்ப எல்லா இடத்துலயும் டிகிரி சேமா இருக்கிற மாதிரி தான் அது dy/dx ஈக்குவல்னு சேஞ்ச் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணணும்.
ஆனா பின்னால பார்ப்பேன் என்ன தெரியுமா இருக்கும், எல்லா சம்லையுமே எங்கேயுமே எக்ஸ் ஒய்னு இருக்காது, எல்லா இடத்துலயும் எக்ஸ் பை ஒய்னு இருக்கும், அல்லது எக்ஸ் ஸ்கொயர் பை இது மாதிரி எக்ஸ் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் dx by ஜெனரலா டிகிரி சேமா இருந்தாலும் எல்லாமே பண்றோம். ஓகே, பண்றோம். அதுல வந்து ஒய்க்கு பதிலா விஎக்ஸ் எல்லாமே எக்ஸ் பை ஒய்னு சம் இருந்தா அத டிஒய் பை டிஎக்ஸ் சேஞ்ச் பண்ணாம எப்படி செய்யணும், dx by dy equal to எழுதணும். புரியுதா? dx by dy equal to எழுதணும். y equal to vx நீங்க அப்ளை பண்ண மாட்டேன், y equal to vx னு அப்ளை பண்ண மாட்டேன். dy by dx இருந்தானா y equal to v into x னு அப்ளை பண்றது. dx by dy னு எழுதக்கூடிய அந்த சம்பளம் பத்தி அதுல x equal to vy னு அப்ளை பண்ணணும். இது இந்த பக்கமும் இது இந்த பக்கம் அப்ளை பண்ணணும். அது கடைசியா ரெண்டு சம்பளத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பார்ப்போம். டிகிரி சேமா இருந்தா dy by dx எழுதி y equal to vx னு அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யறது, இன்டகிரேட் பண்றோம். ஓகேயா, அது எப்படிங்கறத பாப்போமே. சமப்படித்தான சமன்பாடு இருந்தா 10.17 முடிஞ்ச வரைக்கும் புக் ஆன்சர் என்ன இருக்கோ அது வரைக்கும் நம்ம முடிக்க ட்ரை பண்ணணும் சொல்லிட்டேன். இப்போ சால்வ்னு மட்டும் தான் கேட்பான், தீர்க்கன்னு மட்டும் தான் கேட்பான். நம்ம தான் சமப்படுத்தான சமன்பாடு ஹோமோஜினேஷன் எல்லாம் கண்டுபிடிக்கணும். எப்படி ஹோமோஜினேஷன் கண்டுபிடிக்க சொன்ன ஞாபகம் இருக்கா? இங்க பாரு, ஒவ்வொரு டேர்ம்லயும் பாரு, இங்க பவர்ல என்ன இருக்கு 2வா, இங்க பவர்ல என்ன இருக்கு 2, இங்க நம்பர் விட்டுறணும், எக்ஸ் இவ்வளவு மட்டும் தான் பார்க்கணும். பவர்ல 2, இங்கேயும் பவர்ல 2, இங்க 1 நினைக்காத, பவர்ல 1 + 1 2 ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன்ல, எக்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். அப்ப எல்லாத்துலயும் 2 2, இங்கேயும் பாத்தீங்கன்னா 1 + 1 2, எல்லாத்துலயும் சேமா இருக்குல்ல, சேமா இருந்தா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் சமப்படுத்தான சமன்பாடு. இப்ப நான் சொன்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும். இதுல போய் நான் வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்றது எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ண முடியாது. அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்ல எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேயா, சரி. இப்ப ஹோமோஜினியஸ் அப்படினாலே இதை முதல்ல எப்படி எழுதுன்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் dy by dx ஈக்குவல் டு முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். எழுதும்போது the given equation is homogeneous, the given equation is homogeneous equation அதை எழுதிக்கலாம். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் சமப்படுத்தான சமன்பாடு, கொடுக்கப்பட்ட சமன்பாடு. இதை முதல்ல dy by dx ஈக்குவல் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ dy உள்ள வச்சுட்டு இது வேணா அந்த பக்கம் கொண்டு போயிருவோமா? இது அப்படியே இருக்கட்டும். 2xy dy ஈக்குவல் டு அந்த பக்கம் போனா மைனஸ் தானே, மைனஸ் x² - 3y² into dx. இப்போ dy by dx ஈக்குவல் சேஞ்ச் பண்ணுறது, dx இந்த பக்கமும் இது அப்படியே அந்த பக்கம் டிவைல கொண்டு போயிருவோம். இப்போ dx இந்த பக்கம் ஒன்று வரேன், டிவைல வந்துருமா, dy by dx இது அப்படியே டிவைல கொண்டு போறேன். அதுக்கு முன்னால இந்த மைனஸ் வேணா உள்ள என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது பிளஸ் ஆயிரும் 3y², இது மைனஸ். ஃபர்ஸ்ட் பிளஸ்ல எழுதிட்டேன், பிளஸ் ஆயிடுச்சு, இது மைனஸ் 2xy டிவைல தானே. அப்ப கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை dy வச்சுட்டு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இப்போ dy by dx மாடல்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 இங்க ஹோமோஜினியஸ் எழுதினாலும் தப்பு கிடையாது, அல்லது dy by dx ஈக்குவல் சேஞ்ச் பண்ணிருக்கோம் பாத்தியா, அது கீழே கூட எழுதிக்கலாம். திஸ் இஸ் த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு. dy by dx ஈக்குவல் டு டிகிரி சேமா இருந்துச்சுனாலே ஒன்னு என்னது ஹோமோஜினியஸ். ஒரு சில சம்ல முன்னாலே எழுதிருப்பேன், ஒரு சில இடத்துல இங்க எழுதிருப்பேன், இங்கனாலும் எழுதிக்கலாம். சரி, இந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ல எப்படிடா ஒர்க் அவுட் பண்ண சொன்னோம்? நம்ம dy by dx ஈக்குவல் சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொன்னோம்? y equal to vx, y equal to vx, dy by dx ஈக்குவல் எழுதுனா y equal to vx னு அப்ளை பண்ணுவோம். அப்படிதானே? இல்ல அப்ளை பண்ணுவோமா? put y equal to vx. இதுல y equal to vx னு அப்ளை பண்ண போறேன். ஃபைனலா ஆன்சர் v ல வரும்டா. சம் x ல தான இருக்கு, சம் x ல y ல தான இருக்கு. நம்ம தர கொண்டு vx னு ஒன்னு புதுசா அப்ளை பண்றோம், v னு ஒன்னு.
ஃபைனலா v ல வரும். v க்கு பதிலா ஃபைனலா என்ன நம்ம அப்ளை பண்ணிக்கணும், v க்கு பதிலா x அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா y by x னு அப்ளை பண்ணிக்கணும் ஃபைனலா. அதனால தான் இங்க எழுதிட்டாரு. y equal to x னு அப்ளை பண்ண போறோம். v வேணா y by x னு ஃபைனலா அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல கொண்டு போய் y க்கு பதிலா vx னு அப்ளை பண்ண போறோம்டா. நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமோ அதுல இருந்து தான் dy by dx கண்டுபிடிச்சு அதுக்கும் அப்ளை பண்ணணும். சம்ல அப்ளை பண்ணணும் இல்லையா? y இருக்கிறதுல vx ஓகே, dy by dx க்கு பதிலா என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கிட்டதுல இருந்து கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணணும். முதல் சம்ல மாதிரி சப்ஸ்டிட்யூட் மாடல் செஞ்சோம் இல்லையா? இப்போ இதுல இருந்து ரெண்டு பக்கம் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணு, அப்பதான் dy by dx நமக்கு கிடைக்கும். இப்போ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx x பொறுத்து பண்ணிட்டேன். இங்க மல்டிபிள் இருக்கனால uv மாடல் யூஸ் பண்ணணும். இதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் x பொறுத்து. ஏன்னா vங்கிறது x y ல இருக்குல்ல, x ல இருக்கு இல்லையா? இது கான்ஸ்டன்ட் கிடையாது, v கண்டுபிடிச்சா x ல இருக்குல்ல. இப்போ நான் என்ன செய்யறேன், uv மாடல் யூஸ் பண்ணணும். x பொறுத்து பண்ண போறோம். u into v dash அதான ஃபார்முலா. u அப்படியே இருக்கணும், v dash x பண்ணா 1 பிளஸ் u v dash பிளஸ் v u dash அப்படிங்கிறப்ப v u dashனா v பண்ணணும் x பொறுத்து, v x பொறுத்து பண்ணா dv by dx. எல்லா சம்லையுமே இப்ப நான் சொல்றது வரும். y equal to vx அப்ளை பண்ணி அல்லது dy by dx கண்டுபிடிக்கும்போது இந்த ஸ்டெப் தான் வரும். கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. என்ன, முதல்ல y equal to vx எடுத்துக்கிட்டேன், x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx. இங்க u v dash plus v u dash, u அப்படின்னா இது அப்படியே இருக்கும், v dash x பண்ணா 1 பிளஸ் v இதை வச்சுக்கிட்டேன், u dashனா v பண்ணா dv by dx. சரி, இப்ப சம்ல கொண்டு போய் dy by dx க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறேன், அப்ளை பண்ணுவோமா? dy by dx இருக்கிறதுல 1 இம்ப்ளை நம்ம எடுத்துக்கிட்டதுல இருந்து கண்டுபிடிச்சதை கொண்டு அப்ளை பண்ண v plus x into dv by dx equal to, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இப்ப நான் சொல்ல போறது, எல்லாம் கவனிச்சுக்க. என்னன்னா dy by dx எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டதுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், கொண்டு அப்ளை பண்ணிட்டேன். இந்த சைடு எல்லா இடத்துலயும் y க்கு பதிலாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். என்ன அப்ளை பண்ணணும், vx னு அப்ளை பண்ணணும். இப்ப y க்கு பதிலா vx னு இதுல அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும் பாத்தியா, அத ஒரே ஸ்டெப்ல இங்க எழுதலாம் தான். அது எப்படி எழுதுறதுன்னு இப்ப நான் சொல்றேன். y க்கு பதிலா vx னு இதுல கொண்டு அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி இப்ப காமிக்க போறேன். அந்த ஆன்சரை ஒரே ஸ்டெப்ல நம்மளால எழுத முடியும், vx னே அப்ளை பண்ணாம டைரக்டா எழுதினாலே போதும். புரியுதா? அது எப்படி எழுதுறது அப்படின்னா, முதல்ல அப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னு பாப்போமா. 3 y க்கு பதிலா vx னு அப்ளை பண்ணணும். y ஸ்கொயர்னு இருக்கிறதுனால என்ன வரும், v ஸ்கொயர் x ஸ்கொயரா. இந்த இடத்துல என்ன வரப்போகுது, v ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் அப்படியே தான். y க்கு பதிலா மட்டும் தான் vx னு அப்ளை பண்ணுவேன். இப்போ 2x y க்கு பதிலா vx தான். அப்ப y இருக்கிறதுலாம் vx னு அப்ளை பண்ணிருக்கேன். இதை சிம்பிளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு பாப்போமே. இதுல மேல x ஸ்கொயரை காமனா எடுத்துக்குவோமா. அப்ப என்ன வரும், 3v ஸ்கொயர் மைனஸ் 1, 3v ஸ்கொயர் மைனஸ் 1, x ஸ்கொயரை காமனா எடுத்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா 2vx ஸ்கொயர், x ஸ்கொயர் x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன வருது, 3v ஸ்கொயர் மைனஸ் 1 by 2v. அப்ப y க்கு பதிலா vx னு கொண்டு அப்ளை பண்ணிருக்கேன், அதை ஏதாவது காமனா எடுத்து கேன்சல் பண்ணி எழுதிருக்கோம். அப்ப 3 ஸ்டெப் இருக்கு பாத்தியா, இத ஒரே ஸ்டெப்ல இந்த ஆன்சரை எழுதலாம். நான் சொல்ற மாதிரி ஞாபகம் எழுதிடலாம். ஓகே, இது 2 ஸ்டெப் போடாம இதுல சிம்பிளா வருது. ஒரு சில கொஞ்சம் பெருசா நிறைய சிம்பிளை பண்ணிட்டு ஆன்சர் எழுதுற மாதிரி எல்லாம் வரும். புரியுதா? அது ஒரே ஸ்டெப்ல இது எழுத முடியும். அது எப்படி திரும்ப எழுதுறது, இலக்கணிய y equal to vx அப்படின்னு அப்ளை பண்ணக்கூடிய சம்முல எல்லாம் கவனிச்சுக்க. y equal to vx னு அப்ளை பண்ணக்கூடிய சம்முல x க்கு பதிலா y யோட கோஎஃபிஷியன்ட் அப்ளை பண்ணணும். x க்கு பதிலா y யோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னது, 1, y யோட குணகம் 1. y க்கு பதிலா x யோட கோஎஃபிஷியன்ட் அப்ளை பண்ணணும். என்னது, b. எல்லா சமலையுமே இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு சைடுல எழுதிருப்பேன். நான் எல்லா சமலையும் சைடுல மாதிரி பாக்ஸ் போட்டிருப்பேன். x டைம்ஸ் 1 அப்படின்னா மீனிங் என்னது, x க்கு பதிலா 1 அப்ளை பண்ணு, y க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணு, b னு அப்ளை பண்ணா போதும். இந்த ஸ்டெப் வந்துரும் பாரு, ஒரே ஸ்டெப்ல பாரு. இதுலதான் dy by dx இருக்கிறதுல நம்ம கண்டுபிடிச்சதை அப்ளை பண்ணிட்டோம். ரைட் சைடு y க்கு பதிலா vx னு அப்ளை பண்ணி சிம்பிளை பண்றதுக்கு பதிலா நான் சொன்ன மாதிரி 3 y க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணா போதும், v. அப்ப இங்க வரும் v ஸ்கொயர், x க்கு பதிலா 1 னு அப்ளை பண்ணா போதும், 1 ஸ்கொயர்னா வெறும் 1. இங்க 2 x க்கு பதிலா 1
ஒய்க்கு பதிலா வி 1 இன்டு வினா வீன் மட்டும் இருந்தா போதுமா? இது வந்துடும் பாரு. புரியுதா? இப்ப நான் சொல்ற இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பக்கம் டிஎக்ஸ் பதிலா நம்ம கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒய்க்கு பதிலா விஎக்ஸ் தான் நீ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. விஎக்ஸ்னு அப்ளை பண்ணாம சிம்பிளை பண்றதுக்கு ஒரே ஸ்டெப் என்ன செஞ்சுக்க, இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய சம்பள எக்ஸுக்கு பதிலா ஒய்யோட குணகம் 1, ஒய்க்கு பதிலா எக்ஸோட குணகம் வி. அதை கொண்டு அதில் கொண்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். சிம்பிளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் ஒரே ஸ்டெப்ல வந்துடும். இது எதுனா போதும். இப்ப இதுக்கப்புறம் எப்படி செய்யறது? இனிமேல் இந்த சம்பளம் இதெல்லாம் போட்டு காமிக்க மாட்டேன் நான். இது மாதிரி சிம்பிளை பண்றது போட்டு காமிக்க மாட்டேன், டேரக்டா எழுதிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் ஒய்க்கு பதிலா விஎக்ஸ் அப்ளை பண்ணி டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், இல்ல கொண்டு அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிருக்கோம். இது சம்மு பாத்தீங்கன்னா எக்ஸ் டிஎக்ஸ் வி டிவின்னு ஒரு பக்கம் இருக்கும், அரேஞ்ச் பண்ண போற தனித்தனியா வேரியபிள் செப்பரேட் மெத்தட் இருக்கு பாத்தியா. முதல்ல பிளஸ்ல உள்ள வி அந்த பக்கம் கொண்டு போய்க்கும். அதுக்கப்புறம் டிவி பை டிஎக்ஸ்ல தனித்தனியா அரேஞ்ச் பண்ணுவோம். டிவி பை டிஎக்ஸ் வச்சுக்கிட்டு பிளஸ்ல ஏதாச்சும் மைனஸ்ல இருந்துச்சுன்னா அது அந்த பக்கம் முதல்ல கொண்டு போய்க்கணும். ஓகே, இது அப்படியே வச்சுக்கோமா. எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி அந்த பக்கம் மைனஸ் தானே, 3v² minus 1 by 2v. v அந்த பக்கம் போனா மைனஸ் v. எவ்வளவு கழிச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோமே, அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணலாம். x dv by dx equal to 3v² minus 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2v into v அப்படின்னா 2v² by 2v. லெஃப்ட் சைடு அப்படியே தான். எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3v² minus 2v² அப்படின்னா வெறும் v² minus 1 by 2v. இப்ப dx டிவைட்ல இருக்கனால அந்த பக்கம் தான் கொண்டு போகணும், dx போயிடுச்சுன்னா x அந்த பக்கம் தான் போகணும். dv இருக்கனால v உள்ள இந்த பக்கம் வரணும். உடனே dx x அந்த பக்கம் கொண்டு போயிட போறேன். v உள்ள இந்த பக்கம் கொண்டு வரும்போது 2v மேலையும் v² minus 1 கீழே வந்துடும் இல்லையா. அப்ப 2v மேல v² minus 1 கீழே into dv. 2v மேல போயிடுச்சு, v² minus 1 கீழே into dv. இப்ப அது மாதிரி dx மேல xங்கிறது கீழே dx by x. இப்ப இன்டகிரேட் பண்ண போறேன். v dv ஒரு பக்கம் போயிடுச்சு, x dx ஒரு பக்கம் போயிடுச்சு, இன்டகிரேட் பண்ண போறேன். அத வேரியபிள் செப்பரபிள் மாறிகள் பிரிக்கக்கூடியதா மெத்தட் யூஸ் பண்றது இல்ல, இடையில. ஓகேயா? இப்ப இன்டகிரேட் பண்ண. இப்ப இன்டகிரேட் பண்ணும்போது மேக்ஸிமம் சம்பள நல்லா கவனிச்சுக்க, கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கும் மேக்ஸிமம் சம்பள. இந்த ஹோமோஜினியஸ் மாடல் இருக்கக்கூடிய சம்பள மேக்ஸிமம் சம்பளம் அது இருக்கும். ஓகேயா? அப்ப கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல இருக்கும் பாரு, v² பண்ணா என்னது 2v into dv கூட சொல்லிக்கலாம். மைனஸ் 1 பண்ணா 0 இருக்குன்னு கூட சொல்லலாம் இல்லையா. இப்ப கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருந்தா இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்னடா ஃபார்முலா சொல்லிருக்கோம், log modulus f of x. log modulus. எப்பவுமே நல்லா கவனிச்சுக்க, ஹோமோஜீனியஸ் மாடல்ல கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல வந்தாலும் சரி, அதுதான் இங்க ஒரு x பண்ணா மேல dx இருக்கு மீன், அதான் 1/x கூட. லாக் மாடுலஸ்னே எல்லாத்தையும் அப்ளை பண்றான். ஹோமோஜீனியஸ் மாடல்ல லாக் மாடுலஸ்னு யூஸ் பண்ணும், மாடுலஸ் இல்லாம யூஸ் பண்ணாத, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடுலஸ்னு யூஸ் பண்ணாதான் புக் ஆன்சர் கொண்டு வர முடியும். புரியுதா? இதுக்கு முன்னால பார்த்ததுல நம்ம இன்னைக்கு பார்த்த சம்பள மாடுலஸ் தான் யூஸ் பண்ணோம். இதுக்கு முன்னால முதல் நாள் லாஸ்ட் நடத்தின பாத்தியா, அதுல மாடுலஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம் சம்முக்கெல்லாம். புரியுதா? இன்னைக்கு நடத்தின சம்பளம் மட்டும் இந்த மாடுலஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இதே ஹோமோஜினியஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சம்முக்குமே மாடுலஸ் தான் வரும். லாக் அப்படின்னாலே மாடுலஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்பதான் அந்த ஆன்சர் கொண்டு வர முடியும். பாத்துக்க. சரி, இப்ப கீழே உள்ளது டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருக்கிறதுனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், லாக் மாடுலஸ் கீழே உள்ளது எழுதிக்கலாமா, லாக் மாடுலஸ் v² minus 1. சரி, இந்த பக்கம் ஈக்குவல் டு 1/x into dx மீனிங். 1/x என்ன ஃபார்முலா, log x மட்டும் சொல்லக்கூடாது, log மாடுலஸ். ஹோமோஜினியஸ்ல மாடுலஸ் தான், log மாடுலஸ் x. இதுல இம்பார்ட்டன்ஸ் அப்படி என்ன அப்படின்னா, கவனிச்சுக்க, லாக்னு வந்தாலே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆட் பண்ணி சொல்லிருக்கேன், log c. லாக் c தான் ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம். என்ன, இந்த ஹோமோஜீனியஸ் மாடல்ல லாக் வரலனாலும் ஏதாவது ஒண்ணு மாதிரி இருந்தாலும் வெறும் c தான் ஆட் பண்ணிருப்பேன். அதுக்கு முன்னால ஞாபகம் இருக்கா, ஒண்ணு மாதிரி இருந்தாலும் c தான் ஆட் பண்ணிருப்பேன். இந்த ஹோமோஜீனியஸ் மாடல்ல எல்லாத்தையும் லாக்னே ஆட் பண்ணும். அப்படிதான் உனக்கு ஆட் பண்ணிருப்பான் புக்குல. அந்த ஆன்சர் அப்பதான் கொண்டு வர முடியும். இல்லைன்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலும் கரெக்ட் ஆன்சர் தான். ஆனா கரெக்ஷன் பாக்குறவங்க பொறுத்து மார்க் கம்மி பண்ணிருப்பாங்க மாதிரி சொல்லிட்டேன். அந்த ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணும். அதனால ஹோமோஜீனியஸ்னால ஓரளவு ஞாபகம் இருக்கும். நான் சொன்னதெல்லாம் ஹோமோஜீனியஸ் அப்படின்னாலே லாக் வந்தா மாடுலஸ் தான் இருக்கணும்.
என்ன அதே மாதிரி சீன் ஆட் பண்ணாம என்ன ஆட் பண்ணிருக்கணும் லாக் சீன் தான் ஆட் பண்ணிருக்கணும் எல்லா கான்ஸ்டன்ட்மே என்ன லாக் சீன் கூட இல்ல பர்டிகுலர் எப்படி சொல்றேன் பாரு லாக்னு வரதுனால லாக் மாடுலஸ் சி லாக்னு வந்தாலே மாடுலஸ் தானே யூஸ் பண்ண சொல்லிருக்கேன் ஹோமோஜினியஸ்ல லாக் சி சியை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது முன்னாடி சொல்லியிருக்கோம் வெறும் சி ஆட் பண்ணிக்கலாம் லாக் சி ஈ4 சி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த புக் ஆன்சர் எப்படி இருக்கோ அது கொண்டு வரதுக்காக என்ன செஞ்சிருக்கேன் லாக் மாடுலஸ் மட்டுமே ஆட் பண்ண போறேன் ஹோமோஜினியஸ் மாடல் ஓகேயா இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் சரி இது சிம்பிளை பண்றதுக்கு என்ன செய்ய போறோம் மேக்ஸிமம் சம்ல லாக் இல்லாம தான் ஆன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் என்ன இப்ப லாக் இல்லாம இதை சிம்பிளை பண்ண போறோம் எப்படி சிம்பிளை பண்ண போறோம் அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும் log modulus b square minus 1 equal to log a plus log b மாதிரி இப்ப log ab ன்னு வந்துருமா log ab னா modulus x into modulus c ன்னு எழுத தேவையில்லை ஒரே மாடுலஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் x c ன்னு இதுதான் log ab சரி ரெண்டு பக்கம் e4 எடுத்தீங்கன்னா log கேன்சல் ஆயிடும் இல்ல அதுக்கப்புறம் லாஸ்டா கேன்சல் பண்ணிட்டாலும் தப்பு கிடையாது இதுல ஃபைனலா நீ என்ன செய்யணும் இந்த v க்கு பதிலா அப்ளை பண்ணணும் y by x ஏன்னா சம் எக்ஸ்வேல் தானே இருக்கு சம் எக்ஸ்வேல் இருக்குன்னா ஆன்சர் எக்ஸ்வேல் மட்டும் தானே வரணும் அது வீல் வந்திருக்கு இல்லையா நம்ம தானே வீல் ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இப்போ என்ன செய்யணும் விக்கு பதிலாக கண்டுபிடிச்ச மாதிரி ஒய் பை எக்ஸ்னு அதை கொண்டு இப்போ நான் அப்ளை பண்ணிக்க போறேன் அப்ப லாக் வி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயரா ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் எக்ஸ் சி வேணா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம் ஓகேயா லாக் இங்கேயே லாகை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாலும் தப்பு கிடையாது நான் ஒன்று செய்யும் போது முதல்ல அப்ளை பண்ணியிருப்பேன் அப்புறமா லாகை கேன்சல் பண்ணியிருப்பேன் எப்படி அது மாதிரி நான் நடத்துறேன் எப்படி செஞ்சாலும் சரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் எக்ஸ் சி இப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவல் எடுத்தா லாக் கேன்சல் ஆயிருமா அப்ப என்ன வருது மாடுலஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் சி டிவைட்ல உள்ள எக்ஸ் ஸ்கொயர் அந்த பக்கம் அப்படியே கொண்டு போயிடலாமா என்ன மாடுலஸ் இருக்குன்னு நினைக்காத மாடுலஸ்ல தான் கொண்டு போறோம் ஓகேயா இப்ப மாடுலஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் கியூப் சி அல்லது சி எக்ஸ் கியூப் எப்படின்னா எழுதிக்கலாம் எக்ஸ் கியூப் சி அல்லது சி எப்படின்னா எழுதினாலும் தப்பு கிடையாது இப்ப அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டெப் இருக்குடா என்னன்னா மாடுலஸ் எழுதிருக்கோம் இல்லையா மாடுலஸ் இல்லாம எழுதும் போது என்ன சார் செய்யணும் அப்படின்னா இம்ப்ளைஸ் இது இந்த மாடல் எல்லா சமலையும் இது யூஸ் ஆகும் நான் சொல்றது மாடுலஸ் இல்லாம எழுதும் போது அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு பாரு சி அதுக்கு பதிலா பிளஸ் ஆர் மைனஸ் மாடுலஸோட பர்பஸ் மீனிங் என்னது மாடுலஸோட பர்பஸ் வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் பிளஸ் ஆகுறதுக்காக தான் இப்போ சியோட வேல்யூ பிளஸ்ஸா கூட இருக்கலாம் மைனஸா கூட இருக்கலாம் ஓகே எப்படினாலும் இருக்கலாம் சியோட வேல்யூ என்ன பண்ணணும் நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் சி நாம வச்சுக்க மாடுலஸ் இல்லாம எழுதும்போது சி இருக்கிறதுல பிளஸ் ஆர் மைனஸ் போட்டா போதும் சிக்கு பதிலா பிளஸ் ஆர் மைனஸ் சி ஓகேயா சரி இப்ப அடுத்து புக் ஆன்சர்ல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்காது ஸோ நான் என்ன சொல்றேன் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் சியை வேற ஏதோ ஒரு கான்ஸ்டன்டா எடுத்துக்க y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் சி கேபிட்டல் சின்னு எடுத்துக்கிறேன் டிஃபரெண்ட் தெரியற மாதிரி எழுதிக்கன்னு சொன்னீங்க பாருங்க பிளஸ் ஆர் மைனஸ் சியை கேபிட்டல் சின்னு எடுத்துக்கிட்டேன் டிஃபரெண்ட் தெரியற மாதிரி எழுதணும் புக்ல பாத்தீங்கன்னா கேன்னு யூஸ் பண்ணிருப்பான் இதுக்கு மேல வேற ஒரு லெட்டர் என்னது கே ஒரு சில சம்ல இதே மாதிரி கேபிட்டல் சி யூஸ் பண்ணிருப்பான் நான் ஒரே மாதிரி கேபிட்டல் சினை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இங்க கேக்கு பதிலா சி யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அதுக்கு மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஓகேயா இதுக்கு பதிலா பிளஸ் ஆர் மைனஸ் பதிலா ஏதோ ஒரு லெட்டர் கேபிட்டல் சி அந்த டிஃபரெண்ட் தெரியுற மாதிரி எழுதிருக்கும் கேபிட்டல் சி ஓகே எல்லா சம்முமே இப்ப நம்ம சொல்ற மாடல் தான் வரப்போகுது திரும்ப சொல்றேன் பாத்துங்க முதல்ல டிகிரி எல்லாத்துலயும் சேமா இருக்கா நம்ம இருந்தா ஹோமோஜினியஸ் மாடல் அதை dy by dx ஈக்குவல் சேஞ்ச் பண்ணிக்கணும் இதுல கொண்டு போய் y ஈக்குவல் டு vx ன்னு அப்ளை பண்ணிக்க v என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபைனலா யூஸ் ஆகும் இதுல இருந்து தான் dy by dx கண்டுபிடிச்சு இங்க கொண்டு அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல y ஈக்குவல் டு vx ன்னு அப்ளை பண்ணி சிம்பிளை பண்றதுக்கு பதிலா நான் சொன்ன ப்ரொசீஜர் இருக்கு பாத்தியா x க்கு பதிலா y யோட கோஎஃபிஷியன்ட் y க்கு பதிலா x யோட கோஎஃபிஷியன்ட் கொண்டு இதுல அப்ளை பண்ணிட்டாலே ஒரே ஸ்டெப் வந்துரும் இதுல வேரியபிள் செப்பரேட் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் என்னது x dx ஒரு பக்கமோ v dv ஒரு பக்கமும் கொண்டு போயிட்டு இன்டகிரேட் பண்ணீங்கன்னா கீழே உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல வந்தாலே லாக்னு வந்தாலே மாடுலஸ் யூஸ் பண்ணும் ஹோமோஜினியஸ் மாடல் லாக் மாடுலஸ் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது லாக் c ன்னு ஆட் பண்ணாம லாக் மாடுலஸ் c ஓகே இப்ப லாக் ab ன்னு யூஸ் பண்ணிக்கலாம் v க்கு பதிலா ஃபைனலா என்ன செஞ்சுக்கணும் y by x ன்னு அப்ளை பண்ணிக்கணும் y by x ரெண்டு பக்கம் லாக் கேன்சல் பண்ணிட்டேன் இதுல இருந்து இம்பார்ட்டன்ஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னா
இந்த பக்கம் உள்ளதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் ஓகே பிளஸ் மாடுலஸ் இல்லாம ஆன்சர் இருக்கும்போது சிக்கு பதிலா பிளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணணும் பிளஸ் ஆர் மைனஸ் முன்னால் போட்டுக்கணும் மாடுலஸ் இல்லாம எழுதும்போது ஓகே பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்க இதை அடுத்த ஒரு லெட்டர்ல கேபிட்டல் சீன் எடுக்கும் ஓகே இப்ப நான் சொன்னால ஏதாவது டவுட் இருக்கா புரியுதா கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க புரியுது சார். சரி எல்லாமே லாக் மூலியம் யூஸ் பண்ணணும் தான் வெறும் சீன் யூஸ் பண்ணாத இந்த மாடல லாக்னே யூஸ் பண்ண அப்புறம் புக் ஆன்சர் வரும் சொல்லிட்டேன் ஹோமோஜினியஸ் மாடல்ல மட்டும் இதுல பாத்தீங்கன்னா புக்குல இருக்கிற மாதிரி செய்யறதுக்காக தான் நிறைய இது புக்கில் உள்ள ஆன்சர் ஒண்ணுல எப்படி கொடுத்துருக்கான் எப்படி கொடுத்துருக்கான் மார்க் போடுவாங்க அதுக்காக என்ன ஒரே மாடல்ல செய்யற மாதிரி இல்ல புக்கு அடுத்து 10.18 பாருங்க சால்வ்னு இது கொடுத்துருக்கு ஃபைனலா இப்படி கொடுத்துருக்கா ஒய் ஆஃப் 1 = 0 இது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா அந்த சி கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் ஃபைனலா சின்னு ஒன்று சொன்ன பார்த்தியா அந்த சி வேல்யூ கண்டுபிடிச்சு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் அப்படி கொடுத்துருக்கோம் இதோட மீனிங் என்னன்னா எக்ஸ் ஒன்னுங்கிறப்ப ஒய் வேல்யூ 0ன்னு மீனிங் ஒய் ஆஃப் 1னா இது எக்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குது எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் 1ங்கிறப்ப ஒய் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிட்டு சி ஃபைனலா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரி முதல்ல இது ஹோமோஜினியஸான்னு எப்படி தான் கண்டுபிடிக்கிறேன் இந்த கிவன் ஈக்குவேஷன் இஸ் ஹோமோஜினியஸ் முதல்ல எழுதிக்கணும் ஓகே இப்ப பாரு பவர் என்ன இருக்கு ஒண்ணு எக்ஸ் இருக்குன்னு நினைக்காத வெளில வரும்போது எக்ஸ் தானே இப்ப பவர் ஒண்ணு தானே வரும் டிகிரி ஒய் ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஒய்னு வருமா ரூட் இருக்கனால இப்ப பவர் ஒண்ணு தானே வரும் இங்க பவர் எல்லாம் 2 கிடையாது ரூட் வெளில வரும்போது பவர் ஒண்ணு தான் வரும் ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் இங்கே பவர்ல பாரு ஒண்ணு தானே இருக்கு இப்பதான் எக்ஸ் பவர்ல மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்ப எல்லாத்துலயும் பவர்ல சேமா இருக்கனால இது என்னது ஹோமோஜினியஸ் சமப்படுத்தான சமன்பாடு இதை dy by dx ஈக்குவல் தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் முதல்ல இந்த dy உள்ளது வேணா நம்ம கொண்டு போய்க்குவோம் இது அப்படியே இருக்கட்டும் y plus root of x square plus y square into dx ரைட் சைடு கொண்டு போகும்போது x dy இப்ப dy by dx சேஞ்ச் பண்றதுக்கு dx எந்த பக்கமோ x இந்த பக்கம் கொண்டு வந்துருவோமா dx இந்த பக்கத்து வேலை போயிருச்சு dy by dx இந்த பக்கம் எழுதிக்கிறேன் dx பக்கம் போயிருச்சு x அப்படியே இந்த பக்கத்து வேலை எழுதிக்க y plus root of x square plus y square by x dy by dx ஈக்குவல் சேஞ்ச் பண்ணியாச்சு இதுல பார்த்தாலும் டிகிரி சேமா தான் இருக்கும் 1 இங்க 1 பவர் ல 1 இருக்கு இல்லையா சரி இப்போ இது ஹோமோஜினியஸ் அப்படின்னா இங்க எழுதுறதுக்கு பதிலா இங்க கூட எழுதிக்கலாம் இது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் கூட எழுதிக்கலாம் இதுல நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுவோமா ஏடா அப்ளை பண்ண சொன்னேன் வரிசையா சொல்லுங்க பாப்போம் இதுல என்ன அப்ளை பண்ணுவேன் y = vx சார் dy by dx ஈக்குவல் எழுதுனாலே y = vx ன்னு அப்ளை பண்ணனும் y = vx ஃபைனலா v வரும் அது எழுதி வச்சுக்கோம் v வரும் y by x ன்னு ஃபைனலா அப்ளை பண்ணிக்குவேன் இதுல இருந்து தான் நம்ம dy by dx கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணணும் இல்லையா இதுல இருந்து dy by dx வேணும்னா முதல் சம்ல என்ன வந்துச்சோ அதே தான் வரப்போகுது x பொறுத்து பண்றேன் uv மாடலா u into v dash னா 1 ஆயிரும் பிளஸ் v into u dash னா dv by dx முதல் சம்ல இதே தான் இருக்கும் எல்லா சம்லயும் இதே தான் வரும் y = vx எடுத்தா இதை வச்சுட்டு இதை பண்ணும்போது 1 ஆயிரும் பிளஸ் இதை வச்சு இதை பண்ணும்போது dv by dx சரி இப்போ இதில் கொண்டு அப்ளை பண்ணுவோமா y = vx டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இதில் கொண்டு அப்ளை பண்ணுவேன்ல ஒன்னுல அப்ளை பண்ணீங்கன்னா dy by dx இருக்கிறது அப்படியே எழுதுறேன் v plus x into dv by dx ரைட் சைடு y க்கு பதிலா vx ன்னு அப்ளை பண்ண தேவையில்லை நான் சொன்ன ப்ரொசீஜர் ஞாபகம் இருக்கா என்ன சொன்னோம் x க்கு பதிலா என்ன சொன்னோம் y க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண சொன்னேன் யோட வந்து y யோட கோஎஃபிஷியன்ட் சார் y க்கு வந்து x யோட y க்கு பதிலா x க்கு பதிலா y யோட கோஎஃபிஷியன்ட் 1 y க்கு பதிலா v இத கொண்டு அப்ளை பண்ணிடுவோமா dy by dx பதிலா அப்ளை பண்ணிடு இல்ல vx போட்டு சிம்ப்ளை பண்ண தேவையில்லை y க்கு பதிலா என்னது v x க்கு பதிலா 1 அப்ப 1 ஸ்கொயர்னா 1 தான் y க்கு பதிலா vங்கறப்ப v ஸ்கொயர்
பை 1 தேவையில்லை. x வேலை 1 தானே, இப்போ பை 1 போடாம எழுதிக்கலாம். இதுல x dx ஒரு பக்கம் v dy ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ண போறேன். இதுல அப்ளை பண்ண உடனே அரேஞ்ச் பண்றது தான். இந்த v கூட கேன்சல் ஆயிரும், மைனஸ் v தானே. இப்போ இதுல இருந்து அரேஞ்ச் பண்ண போறேன் பாரு. x dv by dx ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 plus v ஸ்கொயர் இருக்கு. dx x அப்படியே அந்த பக்கம் மல்டிப்ளை கொண்டு போயிடும். அப்ப இந்த பக்கம் டிவைட்ல தானே வரப்போகுது. dv டிவைட்ல அப்படியே வந்துடும் 1 plus v ஸ்கொயர். dx மல்டிப்ளையும் xங்கிறது டிவைட்லயும் வந்துடுச்சு. x dx ஒரு பக்கம் v dy ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம், இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன மாடல் அப்படின்னா dx 1 by root of 1 plus x square மாடல். ஃபார்முலா கூட எழுதுறேன் பாருங்க இந்த இடத்துல. 1 by root of 1 plus x square என்ன ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? 1 by root of 1 plus x square ஃபார்முலா log மாடுலஸ் தான் ஃபார்முலா. x plus root of x square plus 1 இதான் ஃபார்முலா. plus c 1 by root of 1 plus x square அப்படின்னா ஃபார்முலா log x plus root of x square plus 1 அல்லது இது மாதிரி 1 plus x square கூட மாத்தி எழுதிக்கலாம். ஓகே, தமிழ் மீடியத்துக்கு வந்து 1 plus x square எழுதி ஒர்க் அவுட் பண்ணிருப்பேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு x square plus 1 ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். எல்லாம் ஒண்ணுதான். புரியுதா? பாத்துக்க, எப்படி இருந்தாலும் ஃபார்முலா எழுதிக்கலாம். சரி, இப்போ இதுல கொண்டு அப்படியே அப்ளை பண்ணு. x இப்பெல்லாம் இங்க v இருக்குதானே, அவ்வளவுதானே. இப்போ என்ன வரப்போகுது, இதுக்கான ஃபார்முலா log மாடுலஸ் x plus இப்பெல்லாம் என்ன வரப்போகுது, v plus root of v square plus 1 plus ஆட் பண்ண வேண்டாம், லாஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். இதுக்கு ஃபார்முலா 1 by root of 1 plus x square னா இருக்கு log v க்கு. இப்போ x இப்பெல்லாம் என்ன செய்யணும், v ன்னு கொண்டு அப்ளை பண்ணிடணும். சரி, ரைட் சைடு 1 by x க்கு எப்பவும் போல சொல்லியிருக்கேன் log மாடுலஸ் x. எல்லாமே லாக் வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஹோமோஜினியஸ்ல என்னதான் ஆட் பண்ண போறேன், லாக் மாடுலஸ் சி. ஹோமோஜினியஸ் பொறுத்த வரைக்கும் லாக் மாடுலஸ் சி தான் நம்ம ஆட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கட்டும், லாக் மாடுலஸ் வி பிளஸ் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படியே இருக்கு. ரைட் சைடு லாக் ஏ பிளஸ் லாக் பினா லாக் ஏபின்னு எழுதிக்குவோமா. லாக் மாடுலஸ் எக்ஸ்சி ரெண்டு பக்கம் லாக் எப்பயே கேன்சல் பண்ணாலும் சரி, அல்ல விக்கு பதிலாக முதல்ல அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வேணாலும் கேன்சல் பண்ணிடலாம். விக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும், ஒய் பை எக்ஸ் தானே. இப்போ விக்கு பதிலாக அப்ளை பண்ணும்போது லாக் ஒய் பை எக்ஸ், பி ஸ்கொயர் இருக்கனால ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயரா, ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கணும்ல, ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் எக்ஸ். இப்போ ரெண்டு பக்கம் ஈக்குவல் எடுத்தீங்கன்னா இந்த லாக் ரெண்டு கேன்சல் ஆயிடும். இப்போ சிம்பிளை பண்ண போறோம் பாருங்க, மாடுலஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், ரூட்டுக்குள்ள ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். பை எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் இருக்குல்ல, அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா பை எக்ஸ் மட்டும் எழுதிக்கலாம் இல்லையா. ஒரே ரூட்டுக்குள்ள எழுதுனா பை எக்ஸ் ஸ்கொயர், அந்த எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்னது எக்ஸ்னு ஒரே ஸ்டெப்ல எழுதிருக்கேன். ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ். இப்போ இந்த டிவைட்ல உள்ள எக்ஸ் அப்படியே அந்த பக்கம் மல்டிப்ளை கொண்டு போயிருவோமா. ரெண்டுல பை எக்ஸ் இருக்குல்ல, இந்த பை எக்ஸ் அந்த பக்கம் மல்டிப்ளை கொண்டு போயிரு. அப்ப என்ன இருக்கும், ஒய் பிளஸ் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயரா மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் சி. இப்போ மாடுலஸ் இல்லாம எழுத போறேன். மாடுலஸ் இல்லாம எழுதுனீங்கன்னா ஒய் பிளஸ் ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அல்லது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கூட மாற்றி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. என்ன பண்ணணும், சீக்கிரமா பிளஸ் ஆர் மைனஸ் சி முன்னால போட்டுக்கிட்டேன் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்ல பிளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவலா ஒரு லெட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, ஒய் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவலா யூஸ் பண்ணிக்கிட்டேன் கேபிட்டல் சி எக்ஸ் ஸ்கொயர். இதோட ஆன்சர் முடிக்காம சிக்கு பதிலாக வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுதான் இதை கொடுத்துருக்கு. இதை அப்ளை பண்ண, எக்ஸுக்கு பதிலாக 1 when x equal to 1 y equal to 0 இதை அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணும்போது சி என்ன வருது அப்படிங்கறத பார்ப்பேன் ஒரே ஸ்டெப்ல. பார் ஒய்க்கு பதிலாக 0 ஆயிருமா, ஒய்க்கு பதிலாக 0 ஆயிருமா, எக்ஸுக்கு பதிலாக 1, அப்போ 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் 1 தான், அப்படிதானே. அப்போ 1 எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். 1 இன்டு சின்னா சி தான் வரப்போகுது. அப்போ சிக்கு பதிலாக வேல்யூ என்ன வருது, 1ன்னு வருதா. இதுல கொண்ட சிக்கு பதிலாக 1ன்னு வருது.
therefore y plus root of x square plus y square equal to c க்கு பதிலா 1 ன்னு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 into x க்கு வெறும் x ஸ்கொயர் தான். இது வரைக்கும் முடிக்கணும். ஓகே, இப்போ இதுல எப்பவும் போல ப்ரொசீஜர் தான். தனித்தனியா அரேஞ்ச் பண்ணும்போது ஃபார்முலா மட்டும் தான், இன்டகிரேஷன் பண்ற ஃபார்முலா வேற. எப்பவும் போல log மாடுலஸ் யூஸ் பண்ணிருக்கேன், log ab ன்னு யூஸ் பண்ணியாச்சு. log ஐ கேன்சல் பண்ணிருக்கேன், ஒரு பக்கம் கொண்டு போயிருக்கேன். இங்க ஒரே ஸ்டெப்ல செஞ்சிருக்கேன் பாரு. கிராஸ் மெத்தட் பண்ணும்போது பை x ஸ்கொயர் ரூட் எடுத்தா x ஒரே ஸ்டெப்ல எழுதிட்டேன். ஓகேயா, சரி. டிவைட்ல உள்ளது அந்த பக்கம் அப்படியே கொண்டு போயிட்டோம். எப்பவும் போல பிளஸ் ஆர் மைனஸ் யூஸ் பண்ணிருக்கேன், அது கேபிட்டல் சீன் எடுத்தாரு. ஒரு வேல்யூ கொடுத்தா x வேல்யூ 1, y வேல்யூ 0 ன்னு எடுத்துக்கோம். இதான் x வேல்யூ, இது y வேல்யூ. எடுத்துக்கிட்டு c என்ன வருதுன்னு பாக்குறேன், அந்த c கொண்டு மறுபடியும் அப்ளை பண்ணிட்டோம். எழுதும்போது கேபிட்டல் சி தான் அப்ளை பண்ணும்போது கேபிட்டல் சி தானே, டிஃபரெண்ட் தர மாதிரி எழுதணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுச்சா? அப்ளை பண்ணு. புரியுது சார். சரி, இந்த ஹோமோஜினியஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் சும்மா கலப்புக்கு படிக்கிற மாதிரி படிச்சேன்னா நிச்சயமா ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் ஐடியா யூஸ் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். புரியுதா? அதனால இதெல்லாம் நல்லா எழுதி பார்க்கணும். சம்ம கொஞ்சம் பெருசா இருக்கும், 5 மார்க்ல தான் மேக்ஸிமம் வரும். என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி, அடுத்த ஒரு சம்ம பார்ப்போம். இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இதுவும் என்ன என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போமே. (10.19) பார்க்கக்கூடிய சமூகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் பெருசா இருக்கும். இத பாரு, பவர்ல 1, இங்க பவர்ல 1 தானே இருக்கலாமே. இப்போ ஹோமோஜினியஸ் இந்த dy by dx சேஞ்ச் பண்ண போறேன். முதல்ல dy ல வச்சுட்டு அப்படியே நம்ம கொண்டு போயிடுவோம். இது அப்படியே வச்சுக்கோமே, y minus x into dy. இது அப்படியே ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் இல்ல, minus 2x plus 3y into dx. இப்போ dy by dx சேஞ்ச் பண்றதுக்கு dx அப்படியே டிவைட்ல கொண்டு வரேன், இங்க மல்டிபிள் உள்ளது அப்படியே டிவைட்ல கொண்டு போறேன். இது அப்படியே டிவைட்ல கொண்டு போயிட்டீங்கன்னா y minus x. இந்த மேல உள்ள மைனஸ் கூட இங்க கீழே உள்ளது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வேணா dy by dx equal to மேல அப்படியே இருக்கட்டும் 2x plus 3y மைனஸ் கீழே உள்ளது கூட மல்டிப்ளை பண்ணா இது பிளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அப்ப என்ன வரப்போகுது? x minus y. இப்போ dy by dx சேஞ்ச் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் a homogeneous. இங்க கூட எழுதிக்கலாம், பவர்ல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால என்னது homogeneous. சரி, இதுல எப்ப பண்ணலாம்? y equal to dx தானே அப்ளை பண்ணுவேன். put y equal to vx. ஃபைனலா v ன்னு வரும் இல்லையா, ஃபைனலா v ன்னு வரும். இவள என்ன அப்ளை பண்ணிக்குவோம், இவள பேரும் y by x ன்னு அப்ளை பண்ணுவேன். இதுல இருந்தானே dy by dx முடிக்க போறேன். பண்ணா ரெண்டு பக்கம் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா முதல் சம்ல அந்த மாதிரியே தான். y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx uv மாடல் முதல்ல இதை வச்சுக்கணும். u v dash x பண்ணா 1 பிளஸ் v னா இதை அப்படியே வச்சுக்கணும். u dash இதை பண்ணும்போது dv by dx u v dash plus v into u dash. இதை கொண்டு அப்படியே இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணும்போது dy by dx க்கு பதிலா இதை தான் எழுதுவேன், v plus x into dv by dx. ரைட் சைடு அப்ளை பண்ணும்போது முதல்ல நான் சொன்ன ப்ரொசீஜர் அப்ளை பண்ணிக்க. x க்கு பதிலா 1, y க்கு பதிலா v. அதானே சொன்னோம், x க்கு பதிலா 1, y க்கு பதிலா என்னது v. இதுல கண்டு அப்ளை பண்ணு. x க்கு பதிலா 1ன்னா 2 into 1 2 மட்டும் எழுதினா போதும். y க்கு பதிலா v. அதே மாதிரி x க்கு பதிலா 1, y க்கு பதிலா v. இந்த v அந்த பக்கம் மேல கொண்டு போய்க்குவோம். அதுக்கப்புறம் தான் x dx ஒரு பக்கம், dv எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ண போறேன். இப்போ x into dv by dx equal to 2 plus 3v by 1 minus v. v அந்த பக்கம் முடிஞ்சுன்னா minus v. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். x dv by dx equal to
2 plus 3v அப்படியே தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into minus v னா minus v, minus v into minus v னா plus v ஸ்கொயர், டிவைட்ல 1 minus v. அப்ப x dv by dx equal to அரேஞ்ச் பண்ற பாரு, முதல்ல 2 இருக்கட்டும், அல்லது வரிசையா v ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. முதல்ல v ஸ்கொயர் எழுதிக்குவோம். 3v minus v னா 2v plus 2 divided by 1 minus v. இப்போ அரேஞ்ச் பண்ண போறேன். dx x இந்த பக்கம் கொண்டு போயிரு, dv இருக்கனால இதை அப்படியே கொண்டு வா. இது இந்த பக்கம் கொண்டு வரும்போது 1 minus v மேல போயிரும், மேல எழுதி கீழே வந்துடும் இல்லையா. v ஸ்கொயர் பிளஸ் 2v பிளஸ் 2ங்கிறது கீழே வந்துடும் இன்டு dv. அது இது அப்படியே மல்டிப்ளையும் மேல கீழே வந்து இன்டு dv. dx மல்டிப்ளையும் x கீழே போகும்போது அப்ப dx by x. இப்ப v dv ஒரு பக்கம் போயிடுச்சு, x dx ஒரு பக்கம் போயிடுச்சு. இன்டகிரேட் பண்ண போறேன். இதை இன்டகிரேட் பண்ண முடியாது, நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய போறோம். அந்த நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அல்ல எல்லாத்துக்கு மேல இன்டகிரேட் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாத்துக்கு மேல இன்டகிரேட் இப்ப போடுறதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன், முதல்ல இன்டகிரேட் பண்ற மாதிரி மாத்திட்டு அப்புறமா நான் இன்டகிரேட் பண்ணி போறேன். ஓகேயா, சரி. இப்ப இதை எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு பாப்போமே. இதுக்கு ஃபார்முலா எல்லாம் கிடையாது. நம்ம என்ன செய்ய போறோம், இந்த 2v plus 2 இருக்கு பாத்தியா, இந்த 2v plus 2 1 plus 1 எழுதணும்னு வச்சுக்க, v ஸ்கொயர் plus 2v plus 1, அதான் v plus 1 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அதாவது x ஸ்கொயர் plus 2x plus 1 எப்படி எழுதலாம், x plus 1 ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம். இதை v ஸ்கொயர் plus v plus 1 v plus 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ணா வந்துடும். ஓகே, அப்போ ஒரே ஸ்டெப்ல எழுத போறேன். இதை v plus 1 ஹோல் ஸ்கொயர் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இப்ப சேஞ்ச் பண்ண போகும்போது மேல அப்படியே இருக்கு 1 minus v divided by, இதை எப்படி எழுத போறேன், 1 plus 1 ஒரு ஸ்டெப் எழுதி காமிச்சிருப்பேன் நோட்ல, இதான் ஒரே ஸ்டெப்ல செய்யறேன். v plus 1 ஹோல் ஸ்கொயர் plus 1 எழுதிக்கலாமா, v plus 1 ஹோல் ஸ்கொயர் plus 1. இதை பண்ணீங்கன்னா v ஸ்கொயர் plus 2v plus 1, 1 plus 1 2 வந்துடும். இன்டு dv இருக்கு, ரைட் சைடு dx by x. அடுத்து நான் என்ன செய்ய போறேன், v plus 1 வர்றது மாதிரி இதை சேஞ்ச் பண்ண போறேன். இங்க 1 minus v தானே இருக்கு, அது எப்படி சார் v plus 1 வர்ற மாதிரி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, நல்லா கவனி. முதல்ல v plus 1 வேணும்னா v பிளஸ்ல இருக்கணும், இங்க மைனஸ்ல இருக்கா, அப்ப மைனஸ் முதல்ல காமன் எடுத்த, மைனஸ் காமன் எடுத்தீங்கன்னா இது v, இங்க மைனஸ் இல்ல ஒரு மைனஸ் போடுவேன். v plus 1 தான் வரணும், ஆனா v minus 1 மேல வருது. அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். v plus 1 whole square plus 1 into dv equal to dx by x. v plus 1க்கு பதிலா இங்க என்ன இருக்கு, மைனஸ் 1 தானே இருக்கு. அப்ப என்ன சார் செய்யறதுன்னா, மைனஸ் வெளியில இருக்கு, இந்த v minus 1 plus 1 ஒரு மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த மைனஸ் 1 நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, பிளஸ் 1 போட்டு v plus 1 வேணும் இல்லையா, 1 minus 2 சேஞ்ச் பண்ணிக்கலாமா. v plus 1 minus 2, 1 minus 2 வேல்யூ என்னது, மைனஸ் 1 தானே, மைனஸ் 1 வந்துடும் இல்லையா, மைனஸ் வெளியில இருக்கு. மைனஸ் 1 நமக்கு பிளஸ் 1 வேணும், அதுக்காக என்ன செஞ்சுக்கிறேன், மைனஸ் 1 பிளஸ் 1 வேணுங்கிறதுக்காக பிளஸ் 1 போட்டு மைனஸ் 2 எழுதிக்கு. 1 minus 2 வேல்யூ என்னது, மைனஸ் 1 தான் வந்துடும். அப்பதான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும், அதுக்காக தான் சேஞ்ச் பண்ணிக்கிறது. கீழே பாத்தீங்கன்னா v plus 1 whole square plus 1 into dv equal to dx by x. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் முக்கியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா v plus 1 மாதிரியே மேல இருக்கு இல்லையா, தனித்தனியா டிவைட் பண்ணும். தனித்தனியா டிவைட் பண்ணும்போது மைனஸ் வெளியில அப்படியே இருக்கு, தனித்தனியா டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணீங்கன்னா v plus இது ஒருத்தமா எடுத்துக்க, இதையும் டிவைட் பண்றேன். அப்ப என்ன வருது, v plus 1 by v plus 1 whole square plus 1. சரி, இதை டிவைட் பண்ணிட்டேன் ரெண்டையும். மைனஸ் 2 by v plus 1 whole square plus 1 into dv, right side dx by x. தனித்தனியா டிவைட் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ண போறேன், ஏன்னா நமக்கு ஃபார்முலா வந்துடும் அந்த மாடல்ல, இதுக்காக நான் இன்டகிரேட் பண்ண போறேன். இன்டகிரேட் பண்ண இன்டகிரல் அல்லது dv தனியா மல்டிப்ளை பண்ணிருந்தீங்கன்னா தனித்தனியா இன்டகிரல் எழுதிருக்கணும், ஒரே ஸ்டெப்ல வச்சிருப்பேன். அல்லது இங்கேயும் dv இங்கேயும் dv வச்சிருந்தீங்கன்னா தனித்தனியா இன்டகிரல் எடுத்துக்கணும். ஓகே, எப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இப்ப நான் என்ன செய்ய போறேன், கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கான்னு பார்க்க போறோம். கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருந்தா லாக் யூஸ் பண்ணிக்கலாம்ல. கீழே உள்ளதை டிஃபரன்ஷியேட் பண்ண எழுதுமா வரும்,
கீழே உள்ளத இது ஃபுல்லா எக்ஸ் மாதிரி எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான். பவர்ல உள்ளது முன்னால எழுதி பவர்ல 1 மைனஸ் 1 என்ன வரும் 2 × v+1. ஆனா வெறும் v+1 மட்டும் தான் இருக்கு, 2 இல்ல. நம்பரை பண்ணா 0 இருக்குன்னு சொல்லலாம். அப்ப 2 × v+1 தானே மேல வருது. அப்ப 2 நமக்கு வேணும். அதனால நான் என்ன செஞ்சுக்க போறேன், 2 நமக்கு வேணும் இல்லையா, தனித்தனியா முதல்ல இன்டெகிரல் எழுதிக்குவோம். தனித்தனியா இன்டெகிரல் எழுதிட்டு மைனஸ் இன்டெகிரல் முதல்ல v+1 by v+1 whole square plus 1 into dv minus and minus plus plus integral எடுக்கணும். integral 2 by v+1 whole square plus 1 into dv equal to dx by x. இப்போ கீழே உள்ள டிஃபரன்ஸ் பண்ணி மேலே வேணும்னா 2 × v+1 2 வேணும். 2 இல்லைங்கிறதுக்காக 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க, அந்த 2 ஆல வெளியில டிவைட் பண்ணு. இப்போ 2 க்கு வந்து ஏற்கனவே இருக்க மாதிரி வந்துடும் இல்லையா, அப்படிதானே? நமக்கு 2 வேணுங்கிறதுக்காக தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது -1/2 அப்படியே தான் கீழே உள்ளது டிஃபரன்ஸ் பண்ணி மேல இருக்கு. 2 × v+1 மேல இருக்கு, நம்பரை பண்ணா 0 இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா, log மாடுலஸ் கீழே உள்ளது தானே v+1 whole square plus 1. இங்க 2 அப்படியே இருக்கு. இது என்ன மாடல்னா 1/1 plus x² மாடல். x போல v+1 இருக்குன்னு அர்த்தம். 1/1 plus x² க்கு என்ன ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, tan inverse x. tan inverse x பலங்க என்ன எழுதணும், v+1. இங்க 1/x ல இருக்கா, கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது ஹோமோஜீனியஸ்னாலே log மாடுலஸ் c ஆட் பண்ணனும்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு மாறி வந்தாலும் சரி, log வராம ஒன்னு மாறி வந்தாலும் பரவாயில்ல, log மாடுலஸ் c ஆட் பண்ணா புக் கான்செப்ட் கொண்டு வர முடியும். ஓகே, நீங்க மட்டும் நிறைய அட்ஜஸ்ட்மென்ட் செஞ்சிருக்கேன் பாத்துக்க. 2 × மேல வந்துருங்க, 2 ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணிருக்கோம். அடுத்து இதை சிம்பிளை பண்றதுக்கு என்ன செய்யறேன், இந்த -1/2 கேன்சல் பண்றதுக்கு என்ன செய்யறேன், முதல்ல மைனஸ் ஆலையும் மல்டிப்ளை பண்ணு, 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ணு. -2 லாக் முன்னால உள்ள நம்பரை கேன்சல் பண்றதுக்காக -2 ஆல மல்டிப்ளை பண்றேன். மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆயிரும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணா கேன்சல் ஆயிருமா. அப்ப என்ன இருக்கும், மாடுலஸ் v+1 whole square plus 1. அது கூட ஒரே ஸ்டெப்ல இப்படி எழுதிக்கலாம். v+1 whole square அப்படின்னா என்னது, v² plus 2v plus 1 plus 1 அப்படின்னாக்க 1 plus 1 2 இந்த ஸ்டெப் தானே வரப்போகுது. ஒரே ஸ்டெப்ல கூட எழுதிக்கலாம். என்னது, v² plus 2v plus 1 plus 1 2 ஒரே ஸ்டெப்ல எழுதிக்கலாம். இங்க plus 2 tan இங்க அடுத்து -2 ஆல மட்டும் பண்றோமா, இங்க என்ன வரப்போகுது, -4 -4 tan inverse v+1 equal to -2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வரப்போகுது, -2 log மாடுலஸ் x. -2 ஆல மல்டிப்ளை பண்றோமா, -2 log மாடுலஸ் c. இதுக்கு முன்னால சொன்னல log c உள்ள இடத்துல நம்பரால மல்டிப்ளை பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இங்க -2னால மல்டிப்ளை பண்ணு. அடுத்து இத ஃபுல்லா ஒரு லெட்டர் c ன்னு எடுத்துக்க போறோம். மல்டிப்ளை பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு c எடுத்தாலும் தப்பு கிடையாது. புக்ல இருக்கபடி செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், -2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து இத ஃபுல்லாவே அப்படியே ஒரு லெட்டரா c எடுத்துக்க போறோம். சரி, அடுத்து log இருக்கா, இந்த log உள்ளத ஒரு பக்கம் கொண்டு வா. logல எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இந்த log உள்ள இந்த பக்கம் வரப்போகுது. அப்ப இத அப்படியே எழுதிட்டு log மாடுலஸ் v² plus 2v plus 2 இந்த பக்கம் வரும்போது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் இந்த 2 கூட பவர்ல கொண்டு போயிடலாம்ல. log a/b தானே பவர்ல முன்னால வந்துரும், முன்னால உள்ள பவர்ல ஒரே ஸ்டெப் எழுதிக்கலாம்ல. அப்ப என்ன வரப்போகுது, log மாடுலஸ் x². மாடுலஸ் x ஹோல் ஸ்கொயர் எழுதுறதுல மாடுலஸ் x எழுதுறதால தப்பு கிடையாது. அப்ப மைனஸ் இது இருக்கா, இத மட்டும் நம்ம கொண்டு வந்தேன், ஆல்ரெடி இங்க இருக்கு. -4 tan inverse v+1 equal to -2 log c இருக்கும், அதை கேபிட்டல் c ன்னு எடுத்துக்கிறேன். வேர் -2 log c equal to கேபிட்டல் c ன்னு எழுதிக்கும் பக்கத்துல எல்லாமே. ஓகே, சரி. இப்ப இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாமே லாக்னு வந்தா அந்த லாக்ல அப்படியே வச்சு சிம்பிளை பண்ணிருப்பேன். ஒன்னு லாக்னு மாறி வர்றதுனால அந்த லாக் சீன் ஆட் பண்ணிருக்க பத்தியா, மாடலஸ் சீன், அதை சீனே எடுத்துக்கும். நீ இங்க லாக் மாடலஸ் சீன் ஆட் பண்ண பத்தியா, லாக் ஒன்னு மாறி வந்தாலும் வெறும் சீன் ஆட் பண்ணி சொல்லி இருக்கேன்ல முன்னால சம்ல. இங்க வெறும் சீன் ஆட் பண்ணாலும் வெறும் சி அடுத்த சீன் தான் எடுத்துக்க போறோம், புரியுதா? ஆனா புக்ல லாக் சீன் ஆட் பண்ணிருக்காங்க, அவர் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். என்ன இந்த சம்ல லாக் சீன் ஆட் பண்ணிட்டு அதை மறுபடியும் சீன் தான் எடுத்துக்கிட்டேன்.
சரி, இப்ப அடுத்து சிம்ப்ளை பண்றதுக்கு log a plus log b னா அது log ab னு மல்டிப்ளை எடுத்துக்கலாமா? log ab அப்படின்னா இது அப்படியே எழுது b ஸ்கொயர் பிளஸ் 2b பிளஸ் 2 இன்டு b அப்படின்னா x ஸ்கொயர் மல்டிப்ளை போயிடும் இன்டு x ஸ்கொயர். சரி, மைனஸ் 4 tan inverse b plus 1 4 tan inverse b plus 1 equal to b க்கு பதிலா எப்பவும் போல y by x னு அப்ளை பண்ணணும். b க்கு பதிலா என்ன அப்ளை பண்ண போறேன்? y by x அப்ளை பண்றேன். அப்ப என்ன வரப்போகுது? log b ஸ்கொயர் இருக்கறனால y ஸ்கொயர் பை x ஸ்கொயர், b க்கு பதிலா y by x into x ஸ்கொயர் minus 4 tan inverse b க்கு பதிலா y by x equal to c. இதுல x ஸ்கொயர் வச்சுக்கிட்டு எல்சிஎம் எடுப்போம். அப்ப x ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். log மாடுலஸ் டிவைட்ல x ஸ்கொயர் வச்சுக்கிட்டேன் இந்த x ஸ்கொயர் இருக்கு. எல்சிஎம் எடுக்கிறதுக்கு x ஸ்கொயர் காமா வச்சுக்கிட்டேன். x ஸ்கொயர் இருக்கனால மேல உள்ளது அப்படியே தான். x ஆல மல்டிப்ளை பண்ணா தான் x ஸ்கொயர் வரும். அதனால x ஆல மேல மல்டிப்ளை பண்ணிக்க 2xy ன்னு எழுதிக்கலாம். இங்க டிவைட்ல x ஸ்கொயர் இல்ல, அப்ப x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணிக்கணும் 2x ஸ்கொயர். பாத்தீங்கன்னா மைனஸ் 4 tan இன்வர்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா y plus x by x equal to 6. x ஸ்கொயர் x என்ன செய்யலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன இருக்கும்? log மாடுலஸ் y ஸ்கொயர் plus 2xy plus 2x ஸ்கொயர் minus 4 tan இன்வர்ஸ் இத கூட x plus y by x னு எழுதிக்கலாம் equal to 6. இது வரைக்கும் புக் ஆன்சர் இருக்கும். பெருசா இருக்கு சம்மு. இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். திரும்ப சொல்றேன் பாத்துக்க. முதல்ல எப்பவும் போல dy by dx எல்லாம் சேஞ்ச் பண்ணிருங்க. y equal to vx அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணிருங்க. இதுல இன்டகிரேட் பண்ணும்போது தான் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. v ஒரு பக்கமோ vdv ஒரு பக்கமோ x dx ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணும்போது இது மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை அரேஞ்ச் பண்ணும்போது இதை இன்டகிரேட் பண்றதுக்கு தான் நிறைய ஸ்டெப் நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இது எப்படி எழுதலாம்னா 1 plus 1 எழுதிட்டீங்கன்னா v plus 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதிக்கலாம். என்ன 1 plus 1 எழுதிக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? v plus 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதிக்க. இதே மாதிரி மேல வர்றதுக்காக ட்ரை பண்றதுக்கு முதல்ல மைனஸ் காமன் ஆகும். v plus 1 ஆனா மைனஸ் 1 தானே இருக்கு. இந்த மைனஸ் எப்படி எழுதிக்க? பிளஸ் 1 மைனஸ் 2 எழுதிக்கலாம். இது வேல்யூ வந்து மைனஸ் 1 தான் ஏற்கனவே இந்த மாதிரி வந்துடும். இப்போ v plus 1 வந்திருக்கனால தனித்தனியா டிவைட் பண்ணிக்கலாம். v plus 1 by 2 by டிவைட் பண்ணிக்க. இன்டெகிரல் dA கூட தனித்தனியா நம்ம எடுத்துக்குவோம். இப்ப கீழே உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணி மேலே இருக்கணும்னா 2 into v plus 1 இருக்கணும். 2 into v plus 1 வெறும் v plus 1 தான் இருக்கும். அதனாலதான் மேல 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 2 ஆல என்ன செஞ்சிருக்கேன்? டிவைட் பண்ணிருக்கேன் இந்த ஸ்டெப்ல. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கீழே உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கனால log மாடுலஸ்னு எழுதியாச்சு. 1 by 1 plus x ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஃபார்முலா? tan inverse x. சைடுல ஃபார்முலால எழுதிருப்பேன். tan inverse எழுதிட்டேன். இங்க log மாடுலஸ் x plus c ஆட் பண்ணாம ஹோமோஜினியஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கேன்? log மாடுலஸ் c ஆட் பண்ணி சொல்லிருக்கேன். அப்பதான் புக்ல இருக்க மாதிரி செய்ய முடியும். அதுக்காக ஆட் பண்ணிருக்கேன் log மாடுலஸ் c. சரி, அடுத்த ஸ்டெப்ல log உள்ளத ஒரு பக்கம் கொண்டு போ. இல்ல இந்த மைனஸ் 1/2 கேன்சல் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம்? மைனஸ் 12 அப்படியே என்ன செஞ்சுக்க? மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே. இப்ப log உள்ளத ஒரு பக்கம் கொண்டு போகும்போது இது அப்படியே அந்த பக்கம் பண்ணா பிளஸ் இது 2 மேல கொண்டு போயிடலாம் x ஸ்கொயர். இந்த log உள்ளத முன்னால கொண்டு போக வேண்டாம். அதை c ன்னு அப்படியே எடுத்துக்கோ. அப்பதான் புக் ஆன்சர் முடிக்க முடியும். ஓகே, ஒன்னு வந்து tan இன்வர்ஸ் வந்தாலும் அந்த ஆட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் இருக்கு பாத்தியா, அதை அப்படியே வச்சுக்க. லெக்சர் கொண்டு போகாது. புரியுதா? இன்னொன்னு log மட்டும் இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். இந்த -2 log c ன்னு வச்சுக்கிட்டோம். ஓகே, சரி, இதை சிம்ப்ளை பண்றதுக்கு log a plus log னா log a ன்னு முதல்ல மல்டிப்ளை எழுதிக்கலாம். மிச்சம் அப்படியே தான். இதுல வேணா v க்கு பதிலா y by x ன்னு அப்ளை பண்ணு. v ஸ்கொயர் இருக்கனால y ஸ்கொயர் by x இங்க y by x, இங்க y by x ன்னு அப்ளை பண்ணிருக்கேன். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு x ஸ்கொயர் தான் பெரிய நம்பர் கீழ. அப்ப x ஸ்கொயர் காமனா வச்சுட்டு x ஸ்கொயர் இருந்தா அப்படியே எழுதிக்கலாம். x ஆல மல்டிப்ளை பண்ணா வேணுங்கிறத x ஆல மல்டிப்ளை பண்ணிக்க. இங்க x ஸ்கொயர் இல்ல, அப்ப x ஸ்கொயர் மேல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்க v க்கு பதிலா y by x ன்னு அப்ளை பண்ணிருக்கல, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோ. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் உள்ளது அப்படியே முடிச்சிடலாம். சம் இது பெருசா இருக்கும் பாத்துக்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சா தம்பில? புரிஞ்சா இல்லையா? புரியுது சார். சரி, இந்த சம்மெல்லாம் ஒரு டைம் 2 டைம் இல்ல, நல்லா எழுதி பார்த்தா தான் அந்த சம்மெல்லாம் செய்ய முடியும். என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இந்த சம்மில். இதுல ரொம்ப முக்கியம், வெறும் சீன் ஆட் பண்ணாம என்ன செஞ்சிருக்கேன்? லாக் சீனே ஆட் பண்ணிருக்கேன். என்ன லாக் மாடல சீன் ஆட் பண்ணிட்டு -2 லாக் சீன் இருக்கும்.
இந்த லாகுல தான் ஒரு பக்கம் கொண்டு போயிருக்கேன். அந்த கேபிட்டல் சீன் அடுத்த ஸ்டெப்ல எழுதிருக்கேன். பாத்துக்க. இதுக்கு பதிலா நீ வெறும் சீன் ஆட் பண்ணிக்கிட்ட அப்படின்னாலும் இங்க சீன் தான் வந்திருக்கும். ஓகே, அது மாதிரி இல்லாம புக்ல இருக்க மாதிரி செய்யறதுக்கு அப்படி செஞ்சிருக்கேன். ஓகே, சரி, இது வரைக்கும் இருக்கட்டும், போதும். நான் போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன், அப்புறம் எழுதிக்கலாம். என்ன எழுதும்போது கொஞ்சம் படிச்சுக்கோங்க, எப்படின்னு அடுத்த டெஸ்ட்டுக்கு இதெல்லாம் இருக்கும். சரி, போதும் தம்பிலாம். அடுத்த டெஸ்ட் கொஞ்சம் போய் அடுத்த கிளாஸுக்கு சார்ஜ் போட்டுங்க. போதும் கிளாஸ். தேங்க்யூ சார்.